வணக்கம் மக்களே, வட லண்டன் ஆஸ்ட்ரல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம நேத்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட விளையாடணும். ஏன்டா விளையாடணும், ஏன்டா அந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் அது. அந்த மேட்சோட ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ரிவ்யூ பண்றதுக்கு என் கூட இருக்கிறது ஹேமந்த் மற்றும் தினேஷ். வணக்கம் கைஸ். ப்ரோ, இப்போ நீங்க எங்க 3 பேர் மூஞ்சியும் லைட்டா காமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது ஏன்னா நாங்க ஒரு 15 நிமிஷம் ரெக்கார்ட் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கடமுடன்னு ஏதோ பேசிட்டே இருந்துட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் காம் டவுன் ஆன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இது எப்படின்னா ஒரு விஷயம் நடந்து அது முடிஞ்சு அதை பத்தி யோசிக்காம இருந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த தாட்ஸ் ஃபில் ஆகி திருப்பி ஒரு ஹெட்லாஸ் ஸ்டேட்டுக்கு போவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் பத்தி. பட் வில் ட்ரை டு பி ஆஸ் எப்படி சொல்றது, நடுநிலை as பாசிபிள். அதுதான் சொல்ல முடியும் என்னால இப்போதைக்கு. அதுவே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், நடுநிலையா இருக்குது. நான் பேசுன ஆரம்பத்துல எக்கோ அடிச்சுதாரா? எக்கோல அடிக்கல? இல்ல எனக்கு தெளிவா கேக்குது. ஓகே ஓகே ஓகே, எனக்கு தான் அடிச்சது. பட் ஓகே, எனக்கு ஆசிரியனையே ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க ஊ ஊ ஊ அப்படி சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்ல வேலை அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எஸ், இந்த கேம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட அவையில போயிட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா 17th இருக்கிற டீம், ரெலிகேஷன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டீம், ஷான் டைச் மேனேஜ் பண்ற டீம், ஹோம் ரெக்கார்ட் பூவரா இருக்கிற டீம், அந்த டீமோட போயிட்டு நம்ம 0-0 when we could have taken a 9-point lead, ஒரு செகண்ட் கன்சிக்யூட்டிவ் 0-0 எடுத்துட்டு வந்திருக்கோம், which has kept it a 7-point lead with City. அந்த ஒரு மேட்சோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட நிறுத்தாம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரெகுலரா வரும். ஸோ நாங்க இந்த புலம்பல், சினிகள், சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா ஈஸியா கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எஸ், வித்வுட் அவுட் ஆஃப் த வே ஷோக்குள்ள போயிடலாம். நான் சொன்ன முதலே ஸ்டார்டிங்ல நான் இதுல இந்த பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்றேன். நான் யூஸ்வலா ஸ்டார்டிங் லைன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 7 points clear of City இருக்கும்னு சொன்னேன். 7 points clear of வில்லாவும் இருக்கும் at this point of recording. பட் இன்னைக்கு வில்லா மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 4 points தான் இருக்கும் லீடு. நான் ஹேமந்த் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். வில்லாவை நம்ம சீரியஸா எடுத்துக்காம கொஞ்சம் நெக்கலா போன சீசன் ஒரு இது பண்ணாங்க தெரியுமா, ஓ லிவர்பூல் 8 பாயிண்ட் இருந்தா பிரச்சனை கிடையாது, சிட்டி 8 பாயிண்ட் இருந்தா தான் நான் பயப்படுவேன், லிவர்பூலை கேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பஜனை ஓட்டிட்டு இருந்தாங்க. நம்ம டீம் எந்த மாதிரியான நிலைமையில இருக்குன்னே தெரியாம எனக்கு அது சொல்றப்பே தோணுச்சுட்டே, நம்ம நல்லா விளையாடல, அதுக்கு நீ ஏன்டா இப்படிலாம் வாயெல்லாம் விடுறீங்க, அமைதியா இருங்கடா, எவன் மேல இருக்கானோ அவன் ஜெயிச்சுட்டு போறதானே இதுவாகும்னு. அகெயின் வில்லா கிட்ட அதே தப்ப பண்றோமா? நம்ம ஊர்ல டாஸ்மாக்லாம் மூட போறாங்கன்னு வந்தப்போ, டாஸ்மாக்லாம் மூடனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, செத்துருவோம் சார், தூக்கு மாட்டுன்னு சாக வேண்டியதான் சார். அந்த மாதிரிதான் உனாயமாலாம் லீக் ஜெயிச்சா அந்த மூடுக்கு தான் போயிடுவேன். நான்லாம் கைலாசா தான், இங்க இருந்து கிட்டக்கதான், அப்படியே இறங்கி போயிடுவோம் கைலாசாக்கு. பாட்காஸ்ட் இழுத்து மூட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன். அதோட வடிவேலு ஜோக்க வரும்ல, இன்னைக்கு இது அவன் காசு கொடுத்தானா அவன் நம்மளுக்கு அடிமை, இல்லாட்டி நம்ம அவனுக்கு அடிமை. அவ்வளவுதான். உனாய மாமாவுக்கு ஒரு சில தரப்பு வச்சாங்கன்னா விழால அதுக்கு என் ஃபண்டிங்க ஒரு காசை போட்டு அப்படியே படுக்கையா படுத்துருவேன் நான் ஒரே ஐடியா. ஸோ அந்த தாட் வரதே எவ்வளவு பெரிய அசிங்கம் ப்ரோ. நம்ம இருக்கிற நிலைமைக்கு அசிங்கமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குல்ல எனக்கு. அது லைக் நம்ம இது எனக்கு அது சுத்தமா லைக் ரொம்ப நம்ம ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் மாதிரி தான் இருக்கு எனக்கு. நம்ம அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறோங்கிறது ஓகே, நானும் தான் சொல்லுவேன் எண்டில் உனாய் விட்டுருவாருன்னு. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போவே இல்லை. இப்ப நெக் டு நெக் இருக்காங்க. அந்த பாயிண்ட்ல இருக்கிறப்ப நாங்க கன்சிடரே பண்ணாம மறுபடியும் சிட்டி தான் பேசுறது. லைக் யூ வாண்ட் டு பி பாசிட்டிவ். பட் இது எனக்கு ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடென்ட்டா நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு ஜோன்ல யோசிக்கிறோமோ, நம்ம யோசிச்சா பரவாயில்ல, எனக்கு பிளேயர்ஸும் மேனேஜரும் அதே மாதிரி யோசிக்கிறாங்களோன்னு ஒரு டவுட் வருது சம்டைம்ஸ். கரெக்ட் ப்ரோ. எனக்கு இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் பார்க்குறப்ப எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நம்ம செட்டப் பண்ணது, நான் முதலே அதனால தான் சொன்னேன், 17th இருக்கிற டீம், ரெலிகேஷன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டீம். ஒரு ஷான் டைச் ஒரு டீமுக்கு மேனேஜராக வரான்னா அந்த டீம் ஒரு இப்போ இந்த காலத்து சாம் அலர்டைஸ், இந்த காலத்து நம்ம பிக் சாம், அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இப்போ ஒரு ஷான் டைச். அவன் ஒரு டீம் வரானா அந்த டீம் டாப் ஆஃப் த டேபிள்கோ இல்லாட்டி லீகுக்கோ சேஸ் பண்ற டீம் கிடையாது. அந்த டீம் ரெலிகேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியா சேஃபா இருக்கணும்னு நினைக்கிற டீம். 100% கண்டிப்பா
இந்த மாதிரி ரெலிகேஷன் ஃபைட்ல இருக்கிற டீம் எப்பயுமே வந்துட்டு ஒரு பெரிய டீமோட வர்றப்ப ஸ்பாயில் ஸ்போர்ட் ப்ளே பண்ணுவாங்க, குஞ்சுகடி மூடுக்கு போயிடுவாங்க ஃபுல்லா. ஓகே, நம்ம வேலையே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு மோடுக்கு போயிடுவாங்க. ஆனா 22வது கேம்லயும் அந்த மாதிரி போகவிட்டதுக்கு ஒரு அந்த டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா அது நம்ம எப்படி விளையாடுறோங்கிறதுல இருந்து மட்டும்தான் மெயினா வருது என்னை பொறுத்த வரைக்கும். இவங்களோட நம்ம வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணினோம்னா வந்து பாயிண்ட் எடுத்துடலாம்டா, இவங்க ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்திடுவானுங்கடா, இவங்ககிட்ட பாயிண்ட் எடுக்கலாம். உல்ஸ் அப்படிதான் செஞ்சானுங்க, இவங்களும் அப்படிதான் செய்யறானுங்க. எனக்கு அதனாலதான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நல்லா விளையாடினாங்க சொன்னா மேபி தே பிளேட் வெல், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல பிசிக்கலி. பட் ஆனா அவங்க நல்லா விளையாடினாங்கன்னு ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற டீமோடைய ஃபேனா ஒரு அவே கேம்லாம் அவங்க 17th இருக்கிறப்போ அவ்வளவு புவர் ஹோம் ஃபார்ம்ல இருக்கிறப்போ அவங்க பண்ணினதை என்னால் அப்ரிஷியேட் பண்றதே எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து உறுத்துது அந்த அப்ரிஷியேட் பண்றது. அது நான் ஸ்போர்ட்ஸ்மேன் லைக்னு யோசிக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஃபேன் இது எப்படி வேணா யோசிக்கலாம். பட் நான் தானே நல்லா ஆடிக்கணும், அவன் எப்படி நல்லா ஆடுறான் அந்த நேரத்துலங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஐ டோன்ட் நோ அபௌட் யூ கைஸ். ஹேமந்த், தினேஷ், உங்களுடைய தாட் அந்த பாயிண்ட்ல? தினேஷ் ப்ரோ சொல்லட்டும் ப்ரோ, நான் சொல்றேன். நீ நான் என்ன அப்புறமா நினைக்கிறேன்னா நான் லைட்டா கடிக்கு தினேஷ் லைட்டா கடிக்கட்டும், நான் பெருசா அப்புறமா கடிக்கிறேன். நீ இல்ல ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா உல்ஸ் கேமே வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி தப்பித்தவதான் ஜெயிச்சோம். நம்ம டீமோட ஃபார்மே வந்து ஆஃப்டர் உல்ஸ் கேம், அதாவது ஆன் அண்ட் ஆஃப்டர் உல்ஸ் கேமோ ஆன் அண்ட் ஆஃப்டர் டாட்டனம் கேமே வந்து நம்ம பிளேவே வந்து கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம வந்து கோல் கன்சீட் பண்றதுனா எப்படி இருந்தாலும் கோல்லாம் கன்சீட் பண்ண மாட்டோம், எப்படி இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிடுவோன்னு தான் இருந்தது. ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 2 months-ஆவே நம்ம ஆளு விளையாடுறத பார்த்தா கடைசியில எல்லாம் பார்த்தா டிப்ரெசிங்கா இருக்கு. எப்படியோ வி வின் 3 points, பட் இந்த மாதிரியான கேம்ல எல்லாம் வந்து இவனுக்கு விளையாண்டதை பார்த்தா ஒரு கிரைமா இருக்கு. உல்ஸ் கேமே பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படியோ அந்த தேவையான 3 பாயிண்ட் எடுத்துட்டோன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நேத்து என்னடானா மதியம் 12:30க்கு நல்லா உட்காந்துருக்கேன். சரி மேட்ச் பார்த்துட்டு நல்லா சாப்பிடலாம், நல்லா மட்டன்லாம் செஞ்சு மீன்லாம் செஞ்சு உட்காந்துருக்கோம் வீட்டில். சரி நல்லா சாப்பிடுவோம், மேட்ச் வின் பண்ணிட்டு 3 பாயிண்ட் எடுத்துட்டு சாப்பிடுவோன்னு. இந்த ரிசல்ட் இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு சோறு கூட வாயில இறங்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான மேட்சா இருக்கு இது. எனக்கா இங்க ஒரு பொங்கல் ஃபீஸ்ட்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா நானும் சரி ஓகே பொங்கல் ஃபீஸ்ட் பயங்கரமா சாப்பிடலாம் யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனா இப்ப இது மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இது சாப்பிடலாமா வேணாமா, ஓகே அதுக்கப்புறம் இல்ல அது வந்து பசி வேற டிபார்ட்மெண்ட், இது வலி வேற டிபார்ட்மெண்ட், நம்ம அதேதான். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கூடாது. இந்த வலிங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும், அதனால இதை நினைச்சு நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு மெட்ரோ பிடிச்சி ஏறி போயிட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு. இல்ல என்ன பண்றாங்கன்னே தெரியல. சில டைம்ஸ் வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கே வந்து புரிய மாட்டேங்குதா, இல்ல நம்ம வந்து அவனுக்குள்ள போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட்ல இருக்கடா, கொஞ்சம் மண்டையில ஏத்திக்க, நீ இப்படிலாம் விளையாடக்கூடாது, இன்னைக்கு வந்து சிட்டி தோத்துருக்கானுங்க, 2 பாயிண்ட் எப்படியோ 1-0 வின் ஆர் 5-1 வின், 2க்கும் 3 பாயிண்ட் தான், ஏதோ ஒன்னு எக்ஸாக்ட்லி. ஸ்கிராச்சியான 1-0 வின் இல்ல நம்ம பண்ணியிருந்தா கூட. சாரி டு கட் யூ தினேஷ், நம்ம வந்து வாரம் சொல்றோம்ல எனக்கு எப்படியோ ஒரு 1-0 வேணும், ஒரு டர்ட்டி ஸ்டிங்கிங் அக்லி எஸ் ஓன் கோல் செட் பீஸ் எப்படியோ ஒரு 1-0 ஒரு வின்னு வேணுங்கிறத மட்டும்தான் ஃபேன்ஸ் இந்த பாயிண்ட்ல, பிகாஸ் ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த சீசன் நம்ம இப்படிதான் ஆட போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு 23-24 செகண்ட் ஹாஃப் வேணும் அப்படின்னு. அது வந்து எல்லாருக்கும் இப்பதான் தெரியுது 23-24 செகண்ட் ஹாஃப் வரவே போது கிடையாது. நம்ம கிரைண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கேம்ஸ் த்ரூ த கேம்ஸ் போறோம். நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு வின் எடுத்து கொடுங்க, அதுவும் இந்த அது அது இது ஒரு டிரா தானே, நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மொமெண்ட்ல இந்த ஒரு டிரா ஒரு வின்னா கன்வெர்ட் ஆயிருந்துன்னா அது எவ்வளவு ஓவரால் பிகர் பிக்சர்ல எவ்வளவு தூரம் வருங்கிறத நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. இந்த மொமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சீசனே டிஃபைன் பண்ணும். நீ லிவர்பூலோட பாயிண்ட்ஸ் விடுறியா ஹோம்ல, நீ என்ன லிவர்பூல் எந்த ஃபார்ம்ல இருக்காங்க, நம்ம எந்த ஃபார்ம்ல இருக்காங்க, லிவர்பூல் பெரிய டீம், நான் அது கூட கன்செஷன் விட்டுருவேன், நம்ம செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஆடல. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட நீ அதையே செய்யறா, அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து பிரச்சனையே வருது. நான் போன எபிசோட் பேசினப்ப, நான் இது வரைக்கும் பேசினப்ப கூட நான் ஹேமந்த் இந்த பாயிண்ட்டை கொண்டு வரப்ப கூட நான் அதான் சொல்லுவேன், இந்த கேம்ல எல்லாம் பரவாயில்லடா, இந்த கேம்ல எல்லாம் பரவாயில்லடா அப்படின்னு. ஏன்னா அந்த ஊரு உனக்கு அந்த கேம்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு கேம்ல நீ அதையே பேசுறங்கிறப்பதான் எனக்கு ஒரு மாதிரி இதுவா சொல்லு, கண்டினியூ பண்ணு. சாரி. அதே மாதிரி பார்த்தா இந்த மாதிரியான கேம்ஸ்ல வந்து ஒரு ஸ்கிராட்சிங் 1-0 இருந்தாலே பரவாயில்ல. ஏன்னா அட் எண்டு வந்து நம்ம இந்த மாதிரியான மிஸ்டு நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு நேத்து ஜெயிச்சிருந்தா ஒரு 9 பாயிண்ட் லீட் போயிருப்போம். அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஓகே இவன் வந்து 9 பாயிண்ட் போயிட்டான், இவனை நம்ம கேட்சப் பண்ண முடியுமான்னு அதர் டீம்ஸ்லாம் யோசிப்பான். இப்போ என்னன்னா இவன் என்னடா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டீம் உல்ஸ் டீம் முக்கி தான் பாயிண்ட் எடுக்கிறான், இவனை எல்லாம் அடிச்சு தூக்கிடலாம், இவன் சும்மா உட்காந்துருக்கான், ஹி கேன் பி டிஸ்பிளேஸ்டுங்கிற மாதிரி தான் விளையாடுவானுங்க. அது வந்து 2 சைட்லயும் தான் சொல்லுவேன். ஆர்டெட்டா வந்து ஃபேஸ் 6 ஃபேஸ் 7ங்கிறான். டேய் என்னடா ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த 2021 ஆர்சனல் பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி தான் போய் உட்காந்து உல்ஸ்டையும் லீட்ஸ்டையும் பாயிண்ட் வாங்குறதுக்கு பிச்சை எடுத்துட்டு வருவோம், அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு
என்ன சொல்றது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீம் எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தோணல. இது என்னமோ 2 மிட் டேபிள் டீம் ரெலிகேஷன் ஸ்கிராப் டீம் விளையாண்ட மாதிரி இருந்தது நேத்து. அது நம்ம சொல்றக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இதை சொல்றேன். நம்ம டாப் ஆஃப் த டேபிள் சாம்பியன்ஸ் லீக்ல டாப் ஆஃப் த டேபிள் எல்லாத்துலயும் இருக்கும். பட் அந்த மாதிரி நம்ம கிரெடென்ஷியல்ஸ்ல வச்சு விளையாண்ட மாதிரி தெரியல. நல்லா பிளேயர்ஸ் விளையாடினா ரொம்ப நல்லா விளையாடுற மாதிரி இருக்கு. அந்த லெவல் டிராப் ஆச்சுன்னா அப்படியே ரொம்ப 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 மோசமா ஆடுற மாதிரி இருக்கு. கேவலமா ரொம்ப இருக்கு. ஒரு அதுவும் பேஸ் லைன் லெவலே ரொம்ப மோசமா போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எனக்கு என்னன்னா கடைசியில ஏதாச்சும் ஒரு வகையில டைட்டில் ஜெயிச்சிட்டா போதும். அவன் எவனமோ சொல்லிட்டு போறான் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல worst டைட்டில். ஆனஸ்டா எனக்கு பரவாயில்லடா. வந்து இந்த உங்க ஃபுட்பால் என்டர்டெய்னிங்கா இல்ல இதுதான் வேர்ஸ்ட் டாப் டீம் இருந்துட்டு போட்டும். எனக்கு அது உங்களோட என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நீங்க உங்க ஃபுட்பால பாருங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை போய் பாருங்க. அது எல்லாமே ஓகே. உங்களை என்டர்டைன் பண்றதுக்கு நாங்க ஆடல. நாங்களே என்டர்டைன்மெண்ட் வேணாங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ பரவாயில்லடா, வெறும்னா பிக்சர் நவுந்தா போறோம்டா, எனக்கு சவுண்ட் கூட கேட்க வேண்டாம், நான் பேசும் படத்துல பாத்துட்டு போயிடுறேன்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. அப்போ பேசும் படத்துல கூட நடுவுல கோடு விழுந்து அதுலயும் வந்து கிரெயினியா இருந்து, டேய் நான் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் தானடா கேக்குறேன் நானு. இதுலயும் இப்படி பண்ணீங்கன்னா எப்படிடா? அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. இல்ல போன வாரம் நான் வந்து 4 வரும் இந்த வருஷம்னு நான் சொன்னேன். இப்பயும் சொல்றேன் 4 வரும். ஆனா இந்த மாதிரி விளையாண்டா 4 வராது. 4 நக்கிட்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் இருக்கு. அதுதான் எனக்கு பட் அதுதான் பயமா கொஞ்சம் ஒரு இருக்கு. பேட் கேம் தான் எல்லாத்துக்குமே. இண்டிவிஜுவலா எவன் நல்லா விளையாண்டான்லாம் பிக் அவுட்லாம் பண்ண முடியாது. பண்ண இண்டிவிஜுவலா முடியல. எல்லாரும் மட்டமா தான் விளையாண்டோம்னு சொல்லலாம். ப்ரோ டேவிட் ராயாவை தினேஷ் சேர்த்திக்க ப்ரோ வேணாம். தைரியம் ஜாஸ்திப்பா. இல்ல நம்ம டீம் டேவிட் மேல ராயா நம்பிக்கை வச்சு இல்ல டேவிட் ராயா வந்து சேர்த்திக்க வேணாம். அவன் பாவம் ஒரு ஓரமா பந்து பொறுக்கி போட்டு மத்த எவனையும் நான் வந்து இந்த நல்லா விளையாண்ட லிஸ்ட்லயே சேர்த்திக்க மாட்டேன். அதுவுமே ஒரு ஏரியால லைட்டா சொதப்பிருப்பான். ஓவர் கமிட் ஆயிட்டு சைடுல. எஸ் எஸ் பட் அது ஏதோ 2 தடவை ஸ்வீப் பண்ணி ரன்னிங் எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணிட்டான். பட் என்ன சொல்றது ஒரு புவர் கேம் டு ஈவன் வாட்ச். அண்ட் ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூனை ரூயின் பண்ணி விட்டானுங்க. ஒரு வீக்கெண்டை ரூயின் பண்ணி விட்டானுங்க. ஸோ இது ஒரு மட்டமான கேம். நம்ம டீம் விளையாண்டதுலேயே இந்த சீசன்லேயே வந்து உல்ஸ் கேமுக்கு ஆன் பாரா மட்டமான கேம்னா அது இது இது கொஞ்சம் மேலேயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல 1 பாயிண்ட் தான் வந்து அதுலயாச்சும் 3 பாயிண்ட் வந்தது. ஸோ அதுலயாச்சும் எப்படியா ஸ்கேம் பண்ணிட்டோம் ஒரு வின்ன கடைசியில. எஸ் பண்ண முடியல எது வந்தாலுமே. பட் யா அதான் இப்போ இந்த மாதிரியான ஒரு கேம் வந்து விளையாடுறப்ப எல்லாருமே தான் சொல்றாங்க, இன்னும் 7 பாயிண்ட் லீட் இருக்கு, டாப்ல இருக்கோம் நம்ம பேசுறதெல்லாம் வச்சு வராது. நானும் போன வாரத்துக்கு சொன்னேன், எனக்கு ஐசோலேஷனா இந்த கேமை பாக்குறப்போ, இந்த கேமை பார்த்தப்போ, எஸ்பெஷலி கிவன் வாட் வாஸ் அட் ஸ்டேக், அங்கதான் எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் குறையுது. நான் வந்து சீக்வன்ஸாவே சொல்ல, இந்த கேம் மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த கேம் இந்த மாதிரி வந்து ஒரு 0-0 முடிச்சுட்டு நம்ம ஒரு மிட் வீக்ல ஒரு வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் செல்சியோட. தட் ஷுட் ஹவ் புஷ்ட் அஸ் டு டு பெட்டர். அந்த ஒரு 3-2 நம்ம போய் பிரிட்ஜில் போய் ஒரு வின் எடுத்துட்டு வந்திருக்கோம். தட் ஷுட் அப்படி உனக்கு எல்லாமே வந்து உனக்கு கரெக்டா அலைன் ஆயிட்டு வர்றப்ப நீ இந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு எண்ட் டே ரிசல்ட் கூட எனக்கு அந்த நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் நீ இப்படி போட்டேன்னா அந்த இது நீ எதை நீ மைண்ட்ல வச்சுட்டு விளையாடுற, உனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நீ அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நீ எப்படி ஆடணும், நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் இந்த நம்ம இப்படிதான் விளையாட இப்படி வின் பண்ணுவோங்கிறது ஓகே. பட் அர்ஜென்சி இந்த சிச்சுவேஷன் இந்த சீசன்ல எப்பெல்லாம் அர்ஜென்சி கொண்டு வரணுமோ நிறைய சிச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்து ஜெயிக்கவும் செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி கொண்டு வந்ததால அந்த அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்ததால அதை கொண்டு வராம மறுபடியும் உருட்டுட்டு இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு கேட்கிற கேள்வி எனக்கு இப்ப நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சந்தோஷப்படுற விஷயம்னா எல்லா கஷ்டமான அவே கேமையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம். கஷ்டமான கேமுங்கிறது நம்ம பிக் 6 டீம்ஸை சொல்றோம். ஆனா நம்மளுக்கு உண்மையாவே கஷ்டம்னா இந்த 10ல இருந்து 20 இருக்கிற டீம் தான் நம்மளுக்கு, அதுவும் அவைலபிலிட்டி ஆடுறப்ப எஸ்பெஷலி அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமா இருக்க போகுது. அந்த கேம்லாம் தான் எப்படி ஆடுவோங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாவே வருது இந்த கேம் பார்த்ததுக்கு அப்புறம். ஹேமந்த், நான் உங்ககிட்ட வரேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, செல்சி கேம் முடிச்சுட்டு கேட்டாங்க ஹார்ட் அட்டாக் கிட்ட செகண்ட் லெக்கை பத்தி யோசிக்க போறியா அப்படின்னு. இல்ல, அடுத்த 20வது நிமிஷம் உள்ள போய் உட்காந்து பூந்து போர்டுல அப்படியே கலாய்ச்சி விட்டுட்டு நான் வந்து ஃபாரஸ்ட் கேமை பத்தி தான் யோசிக்க போறேன். அங்க இருந்து இது வரைக்கும் யோசிச்சு அவன் ஸ்டார்ட் பண்ணின லைன் அப் எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணுமே புரியல. எல்லாருமே ஓடுறாங்க, ரைஸ் கிரியேட் பண்ண போறது கிராஷ் தான் பண்ண போறான். ஓடகாடி கீழே வந்து உட்காந்துருவான் எல்லா மேட்ச்லயும். டிம்பர் இன்வெர்ட் பண்ணி ஆடுறான். அந்த டிம்பர் இன்வெர்ஷன்லாம் வந்து எனக்கு வந்து டேய் எதுக்குடா நீ ஆடுற, நல்லா ஆடிட்டு இருக்கிறது உன்னை சீசன் கிரெடென்ஷியல் சூப்பரா போயிட்டு இருக்கு, நீயே வந்து அதை சொதப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு கேமு. இது இந்த என்ன ஸ்டார்டிங் லைன் பத்தி எனக்கு சுத்தமாவே புரியல. இது மொத்தமாவே நானும் பாசிட்டிவா இருக்கணும்னு தான் நினைச்சேன். பட் ஐ டோன்ட் நோ. சொல்லு. அதான் ப்ரோ, நான் 2 நாளைக்கு முன்னாடி லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். அதுல வந்து ஹீரோயின் போனை புடுங்கி வச்சிருவாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும், அதை அப்படியே ஆர்சனலுக்கு மாத்தலாம். மிக்கல் ஆர்டெட்டா லீக் ஜெயிரா அப்படின்னு பாடினா அங்க இருந்து ஹீரோயின் பாடுவா. அதே மாதிரி ஆர்டெட்டா அரே கணேஷ்
ஆண்மை லேதுரா அப்படின்னு தான் bro நம்பால நமக்கு ரிட்டர்ன் பாடுறான் நம்பாலு. ப்ரோ நம்ம 23-24 ஃபாரஸ்ட் அவே ஜெயிச்சிருப்போம். அதுல ரைஸ் இஎஸ்ஆர் ஓடைகார்டு ஆடி இருப்பான் ப்ரோ நம்பாலு ம் 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 ஸ்டார்டிங் லைனப்ல. ம் ம் இந்த மேட்ச்லயும் அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் லைனப் தான் ப்ரோ இறக்கிருக்கணும். நீ 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் தேவை நமக்கு. ஜூபி ஆர் ரைஸ் இந்த மாதிரி மேட்ச்ல நம்ம சீசன் ஃபுல்லா நம்ம அந்த ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம லோ பிளாக் மிட் பிளாக் டீமோட ஜூபி அண்ட் ரைஸ் தேவையில்லை அப்படின்றது. அதே மாதிரி ஆர்டெட்டா பிரீமியர் லீக் வந்ததுல இருந்து சாண்டேஸ் நல்லா குனிய வச்சு ஆணி மேல ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரோ. ஆர்டெட்டா எனக்கு அது மேல புரியவே இல்ல. எப்படிடா இது இவ்வளவு எந்த டீம்ல போட்டாலும் எவர்டன்ல இருக்கான், எவர்டன்ல போட்டு அடிக்கிறான். நாட்டிங்ஹாம் Burnley. பர்ன்லில இருக்கான், பர்ன்லில போட்டு அடிக்கிறான். Burnley. நாட்டிங்ஹாம் ஏன் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படிடா அடிக்கிற? எனக்கு புரியல. நம்ம என்னதான் செய்யறோம் நம்ம இப்போ? தண்ணி குடிப்போம். அதான் ப்ரோ எனக்கு நீ டாக்டிக்கலா ஒண்ணுமே மாத்த மாட்டேங்கிறியே. அதே லைனப்பு, அதே டாக்டிக்ஸ், அதே ஃபார்மேஷனு, அதே உருட்டு. நீ நேத்தி நம்ம 60 நிமிஷத்துல நம்ம டீம்லயே ஓரளவு டீசென்டான அட்டாக்கர்னா நீங்க யாரை ப்ரோ சொல்லுவீங்க? டீசென்ட்டான தேடணும் bro. இருந்த குப்பையில நீங்க யாரு நோனி. டீசென்டான அட்டாக்? நோனி. நோனி. நானி. அதேதான் என்னோட கருத்துமே. நானி. ம், ம். ஏன் நானிய வச்சுட்டு சாக்காவை ஓடிகார்டுக்கு பதிலா கொண்டு வந்தா என்ன? நானிய ட்ரை பண்ணணும். தூக்கிட்டு தான் சாக்காவை கொண்டு வரணுமா? லைக் ஃபார் லைக் தான் நீ பண்ணுவியா? ஒரே அது ஒரு எனக்கு அது இன்னும் புரியல. சரி, முதல்ல 3 பேர் ரன்னர் ஆடுறாங்க. யாரு கிரியேட்டரு எதுவுமே யார் பால் போட போறாங்க? எல்லா 3 பேருமே ரன்னர் தான். பால் அட் ஃபீட் யார் போட போறாங்க? தெரியல. ரைட்டா? அடுத்தது நீ சப்ஸ்டிடியூஷன் பண்ற. ட்ரொசார்ட கூட்டு வர கிரியேட் பண்ணுவான். சாக்காவை கூட்டு வர கிரியேட் பண்ணுவான். அப்ப ஏன்டா கியோக்கரை சுத்திக்கிட்டு எசூஸை கூட்டு வர? எதுக்குடா எசூஸ் அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணுவான் அந்த நேரத்துல? எனக்கு சீரியஸா இதுல எல்லாம் கொண்டு வந்துட்டு ஓடகார்டுக்கு பதிலா மெரினோவை கொண்டு வந்தான். எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே வந்து தலையெல்லாம் சுத்துது எனக்கு. டேய் என்னடா நடக்குது? இது நீங்க என்ன செட் பண்றீங்க ஜெயிக்கிறதுக்கு? எந்த விதமா சரி நீ மெரினோவை கூட்டு வரியா? அவனுக்கு வந்து நீ மேல வச்சு ஆட விட்டா அவன் ஆடுறான் சரி. எசூஸ் கீழே டிராப் பண்றான். எசூஸை போட்டு புல்லி பண்றாங்க மிட்ஃபீல்ட்ல. அவன் பிசிக்கலி ஷார்ட். அவன் டோட்டலா ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. மெரினோ மேல ஏறி கோல் பக்கத்துல நின்று ஆடுறானா? அதுவும் பண்ணல. இப்ப யாரு என்னதான் எது வச்சு யாரு பச்சா? சாக்காவா? வெளியே இருந்து ஒரு 45 பாஸ் அவன் டச் லைனை தொட்டுட்டு இருக்கான். அங்கேருந்து ஒரு 45 பாஸ் எப்படியோ கூட்டு வந்துட்டு அவனை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பேஸ் கொண்டு வராங்க. அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல இருந்து அவனு முக்கி ஒரு ஷாட் எடுக்கிறான். அதுவும் உள்ள போக மாட்டேங்குது. இது சாக்காவை நேத்து ஷாட் கூட எடுக்கல ப்ரோ. எங்க ஒரு ப்ரோ ஹெட்டர் ஷாட் எடுத்தாங்க? ஒரு ஹெட்டர் அதுதான் ப்ரோ. எடுத்தான். அந்த ஹெட்டர் அது ஒண்ணு நம்ம மேட்ச்லயே உருப்படியா 90 நிமிஷத்துல பண்ணதுனா சாக்கா ஹெட்டருக்கு ஒரு சான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். மார்டினெல்லி சான்ஸ் கூட அது டிஃப்ளெக்ட் ஆகி வருது. அது ஆமா நானி ஏனா மார்டினெல்லி சான்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதுவே வந்து 0.8 அவன் டார்கெட்ல கூட அடிக்கல. அது 0.8 எக்ஸி இருந்தாலும் டார்கெட்ல அதெல்லாம் கிரைம். அது 0.8 அதெல்லாம். ஆமா டார்கெட்ல அடிக்காததான் நம்ம மார்டினெல்லி போட்டு அடிக்குமே தவிர அது சான்ஸா கிரியேட் மார்டினெல்லி நானி வந்து நான் மார்டினெல்லி போட போறேன்னு நான் பாஸ் பண்ணல. இல்ல அந்த மாதிரி இல்ல. நம்ம போட்டதுனா ரைஸ் சாக்காக்கு போட்டதுதான் நம்ம கிரியேட் பண்ணல ஒன்லி சான்ஸ். இங்கதான் ப்ரோ நான் வந்து இன்னொன்னு ரைஸ் ஒரு ஷாட் எடுப்பானே. ஒரு டேமான ஷாட் ஒன்னு எடுப்பான். அது ஆக்சுவலி அவனுக்கு சரியாவே படல ப்ரோ. அது வந்து இதுல சமந்தா 5ஆம் படத்துல சொல்ற மாதிரி உன் கால் தரையில படல, நீ நிதானமா இல்ல, அந்த மாதிரிதான் ஏர்ல இருந்து ஷாட் எடுக்கிறான். அதெல்லாம் 100 ஷாட் நான் சான்ஸ் கிரியேஷன் இவன் நான் போட்டா இவன் கோல் அடிப்பாங்கற ஒரு நீ அந்த ஆஸ்பெக்ட்ல பேசிட்டு இருக்க. இப்ப நோனி போட்டதெல்லாம் வந்து நான் குருட்டாம் போக்குல அங்க தட்டி விடுறேன். அது எங்காலயோ பட்டு உள்ள போட்டோம். அந்த மாதிரி தான் அது. எனக்கு அதனாலதான் மார்டினெல்லி சான்ஸ்னு சொன்னாலே எனக்கு அதான் கோவம் வருது. நோடி ஒண்ணு நீ சொன்ன மாதிரி தான் நெல்லி இங்க நிக்கிறான், அவன் வந்து அந்த ரன் செஞ்சிருவான், நான் அவனுக்காக அந்த பால் போடுறேன், அந்த மாதிரி எல்லாம் போடல. ஆமா ஆமா இங்கதான் ப்ரோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம நிறைய அன்பாப்புலர் டிஸ்கஷன்ஸ் நம்ம உள்ள கொண்டு வரணும் ப்ரோ. நம்ம லீக் ஜெயிக்கிறோம். எனக்கு வந்து இப்ப கூட கேட்டீங்கன்னா நம்ம லீக் ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குன்னா இருக்கு. ஏன்னா நம்மளோட சிட்டி கேவலமா ஆடுறானுங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. என்னதான் உனாய் மாமா மேல இருந்தாலும் உனாய் மாமா லீக் மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. தேவையான நேரத்துல உனாய் மாமா யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. நம்ம மேல இல்ல உனாய் மாமா தான் நம்மள கெடுத்து விட்டாரு ஒரு தடவை. ஆமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன வேணா பண்ணுவாரு. அது மேபி மாறலாம், மாறாம போகலாம். ஆனா இப்போதைக்கு கேம் வீக் 22ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம செட் பீஸ் போடாம ஜெயிச்ச பிரீமியர் லீக்ல மேட்ச் 2 மேட்ச் ப்ரோ. ஸ்பர்ஸோட ஹோம்ல, பிரென்ஃபோர்டோட ஹோம்ல. மிச்ச எல்லா மேட்சுமே நம்ம பிரீமியர் லீக்ல 15 மேட்ச் ஜெயிச்சிருக்கோமா? அதுல 11 மேட்ச் ஃபர்ஸ்ட் கோல் செட் பீஸ் கோல். ஆமாமா ஆமாமா 11 மேட்ச் ஃபர்ஸ்ட் கோல் செட் பீஸ் கோல். இன்னும் ஒரு படி நான் மேல போறேன். ரைஸ் நம்ம டீம்ல ஆறதுக்கு காரணமே அவன் கார்னர் எடுக்கிறது தான் ப்ரோ.
ஜடேஜா அவன் தான் ஃபீல்டிங் பண்ணுவான்னு சிஎஸ்கேல ஆடுவான் தெரியுமா? ஜடேஜா லாங் ஆன்ல கேட்ச் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஒத்துக்க மாட்டேன். நம்ம அவன ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ண மாட்றோம். அது வந்து ஒரு அவன் பெரிய அதுதான் bro கேம்ல சொல்றேன் நானு. அதுதான் சொல்றேன் நானு. அவன நம்ம டீம்ல வச்சிருக்கிறதுக்கு எப்பா மேட்ச்க்கு நமக்கு 5 கார்னர் ரைட் ஹேண்ட் சைடுல வரும். ரைஸ் நீ அந்த 5 கார்னர் எடுப்பா. அதுல ஒண்ணு தான் நம்ம போட்டுருவோம்ப்பா. அப்படிதான் நம்ம இறக்குறோம். செட் பீஸ் கோல் போட முடியலனா நாக்கு தள்ளுதுப்பா நமக்கு சான்ஸ் கிரியேட் பண்ண. ஆமா. ஒரு அட்டாக்கரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா ஓ சாகா ஹேட் மோஸ்ட் டச்சஸ் இன் த பாக்ஸ். யாருக்குடா வேணும் மோஸ்ட் டச்சஸ் இன் த பாக்ஸ்? ஆ எடுத்து எங்கேயாவது போய் சொருங்குடா மோஸ்ட் டச்சஸ் இன் த பாக்ஸ். சாகா மோஸ்ட் ஷாட்ஸ் ஆன் டார்கெட், மோஸ்ட் சான்ஸ் கிரியேட்டட், அப்படிதான் ப்ரோ ஸ்டாட்ஸ் வேணும். மோஸ்ட் டூவல்ஸ் 1, மோஸ்ட் பொசிஷன் 1, அதெல்லாம் வச்சு நம்ம 0.00 XGOT வச்சு நம்ம என்ன ப்ரோ பண்றது? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட 0.00 XGOT வந்து நம்ம இவ்ளோ எஃபர்ட் போட்டு பண்ணவே தேவையில்லை. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அவங்களோட அதான் சொல்றேன் அவங்க நானு. 17ல இருக்கானுங்க. அவங்க 17ல இருக்காங்கன்னா அவங்களால சும்மா ஷாட்ட கொடுத்தாலும் அவங்களுக்கு எடுக்க தெரியல, கோல் போட முடியலன்னு தான் அர்த்தம். அதான் ப்ரோ சொல்றேன் நானு. அதாவது சீசன் ஆஃப்டர் சீசன் நம்ம அட்டாக்கர்ஸோட லெவல் வந்து குறைஞ்சிட்டு தான் ப்ரோ வருது. ஆமா, அ- ஆமா, ஆமா. அது வந்து 2 things can be true at the same time. அதுல இது ஒரு உண்மை, நிதர்சனமான உண்மை. எனக்கு எப்படின்னா, நம்ம வந்துட்டு பாக்ஸ்குள்ள போய் அந்த கான்செப்ட் ஆஃப் கோயிங் இன்டு த பாக்ஸ் அதெல்லாம் ஓகே. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். நீ பாக்ஸ்குள்ள போயிட்டு மேக்ஸிமம் டச் எடுக்கிற, நீ பாக்ஸ்ல ஓவர்லோட் பண்ற, அதெல்லாம் வந்து வில் இன்க்ரீஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் அ கோலுங்கிறது பேசிக் லாஜிக். எல்லா டீமே அப்படிதான் ஆடும். நீ உள்ளுக்குள்ள போய் மேக்ஸிமம் பாக்ஸ்ல இருக்கணும்னு பாப்ப. நீ உள்ளுக்குள்ள போய் மேக்ஸிமம் எந்த மாதிரியான கட் பேக்கோ இல்லாட்டி ஸ்கொயர் பண்ற பாலோ இல்லாட்டி கேஸ்ல கன்ஃபியூஷன்ல ரீபவுண்ட் ஆகிற பாலோ எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் இருக்கணுங்கிறதா நீ மேக்ஸிமம் எதிர்பார்ப்ப. அது எல்லா டீமுமே அப்படிதான் விளையாடுது. ஆனா அது ஒர்க் ஆகாதப்போ நீ ரெப்படிட்டிவா அதே மறுபடியும் பண்ணிட்டு இருந்தா அது நடந்துரும்னு சீசன் ஆஃப்டர் நினைக்கிறது சீசன், சீசன் ஆஃப்டர் சீசன், அங்கதான் ப்ரோ உனக்கு எனக்கு ஒரு காண்டே. ஒரு 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 இன்னொரு அப்ரோச் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இப்போ எனக்கு என்னென்ன மெயினா இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு கியோக்கரசம் வாங்கினதுக்கோ இல்ல ஒரு எசே வாங்கினதுக்கோ இல்ல ஒரு நோனியை வாங்கினதுக்கோ கொடுத்த ரீசன் வந்துட்டு அவங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம நம்ம இந்த நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு எபிசோட் வேற போட்டோம். அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த மெட்ரிக்ஸ் தான் அவங்க கொண்டு வராங்க. இதெல்லாம் மோர் தான் ஷாட். நம்ம கேம்ல மிஸ் பண்றோம். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபில் இன் பண்றதுனால தான் அவங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மெயினா கொண்டு வந்தோம். அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து இவங்க 3 பேர் ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு ஷாட் எடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்த்தா என்னால கை விரல விட்டு கூட எண்ண முடியல. நம்ம கியோக்கரஸை ஷாட் எடுக்க எனேபிள் பண்றோம் மாற்றோம், டோட்டலி டிஃப்ரெண்ட். அவன் எவ்வளவு ஷாட் எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல. நோனி சிஎல்ல அந்த கேம்ல ஒரு ஷாட் எடுத்தான். அதுக்கப்புறம் எனக்கு நோனி அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து எவ்வளவு ஷாட் எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல. எசே உள்ளுக்குள்ள First பாக்ஸ்குள்ள hat-trick. தான் அடிச்சான். ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் கிறிஸ்டல் பேலஸோட உள்ளுக்குள்ள வந்து அடிச்சான். எனக்கு மத்தபடி அவனுமே வெளிய இருந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் பாக்ஸ் வெளியில இருந்து ஷாட் எடுக்கிறாங்களா? அவங்களும் எடுக்கல. இப்போ இதுதான் ஒரே விஷயம். நான் வந்து திருப்பி இதையே பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஒர்க் ஆகுது. நான் வின் பண்ணின கேம் எல்லாம் எனக்கு வந்து ஒர்க் ஆனதுக்கான ப்ரூஃப்னு நீ காமிக்கிற. அதனால நான் இந்த வந்து மாத்த மாட்டேன்னு சொல்றது. இது வந்து ஒரு அந்த ஸ்டபர்னஸ் இருக்கட்டும். பட் ஆனா உனக்கு ஒரு 3 பாயிண்டா உன் ஸ்டபர்னஸாங்கிறப்ப 3 பாயிண்ட் தான் நீ வேல்யூ பண்ணணும். எனக்கு வந்து இந்த இதுல வந்துட்டு இந்த கேம்ல வந்து மறுபடியும் நம்ம அந்த ஒரே விஷயம் ட்ரை பண்ணது வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டேலா போற விஷயமா இருக்கு. அண்ட் நம்ம இப்ப நீ சொன்னதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம இப்போ 11 கேம்ஸ்ல வந்து நம்ம செட் பீஸ் வச்சுதான் நம்ம வந்து கோல் போடுறோம். எனக்கு செட் பீஸ்ல கோல் போடுறதுல ப்ராப்ளமே கிடையாது. அது ஒரு அதான் ஸ்கில். ப்ரோ. நம்ம அதை ஆமா. மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்கில்ல. ஆனா அந்த ஸ்கில்லுமே ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஈவன் அகேன்ஸ்ட் a 17 பிளேஸ் டீம். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதான் சொல்றேன் நானு. அதனாலதான் நம்ம ஷாண்டேஷோட வருஷம் தண்ணி குடிக்கிறது. நமக்கு சான்ஸ் கிரியேட்டிங்கான அறிகுறியே இல்ல. ஸோ நம்மளோட மெயினான த்ரெட் செட் பீஸ். ஷாண்டேஷ் கண்ணை மூடிட்டு நாளைக்கு போய் ஒரு சண்டே லீக் டீமை கோச் பண்ணா கூட அவன் டீம் வந்து செட் பீஸ் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணும் ப்ரோ. அதுதான் அவனோட நான் படிச்ச ஸ்கூல்ல நீ ஹெட் மாஸ்டர்டா மாதிரி சாண்டேஸுக்கு ஹார்ட் அட்டாக் கிளாஸ் எடுப்பான். சரி ஹார்ட் அட்டாக் சாண்டேஸ் கிளாஸ் எடுப்பான். செட் பீஸ் நான் தான்டா உனக்கு டீச்சரு. ஆமா அந்த மாதிரி சாண்டேஸ். ஸோ அவனுங்க ரொம்ப ஈஸியா ப்ரோ. நேத்தி நாட்டிங்ஹாம் ஃபார் வேறவே செஞ்சிருக்க மாட்டானுங்க ப்ரோ அந்த நில் மேட்ச்ல. முரிலோ வந்து பிளே மேக்கிங் பண்ணிட்டு இருக்கான்பா. அவங்களுக்கு எனக்கு என்னடா இப்படி இவங்கெல்லாம் இப்படி ஏறி ஆடுறது. எனக்கு ஆல்ரெடி சலீபா கிராஸ் போடுறது ஓகே. ஒரு பர்சனல் லெவல்ல ஒரு நல்ல பிளே ஒரு அவனுடைய ஒரு புது ஸ்கில்ல அன்லாக் பண்ணிருக்காங்கடா அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் டேய் நீ அது பண்ணிருக்கிறது நல்லது. ஆனா அது காம்ப்ளிமெண்டரி.
எனக்கு மெயினா பண்ண வேண்டியவன் தான் அதை பண்ணணும். நீ பண்ணினா எனக்கு ஆடட் அட்வான்டேஜ் அது. நான் வந்து நீ பண்ற அதனால நீ பண்ணு, மெயினா பண்ண வேண்டியவன் சும்மா சைடுல நின்னா பரவாயில்லன்னு ஒத்துக்கிறது அது வந்து ஒத்துக்கவே முடியாது என்னால. எனக்கு அதுதான் வந்து ஒரு மெயினான இஷ்யூவா இருக்கு. நம்ம யார வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும், யார பிளாட்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுலயே இப்போ நான் நான் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம வந்துட்டு இப்போ டிம்பர் மேல ஆடுறான், ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆடுறான். கெலஃபியோரி ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆடுறான். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லிவர்பூலோ இல்லாட்டி பெரிய டீமோட ஆடினா நம்மளுக்கு அந்த ஒரு டிரான்சிஷன் த்ரெட்டுக்கு எய்ட் பண்ணும்டா. 17வது டீமோட எதுக்குடா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? டிம்பர் எதுக்குடா லெஃப்ட் அவன் அது ஒர்க் ஆவலங்கிறது அவன் ரைட் ஆஃப் பேஸ்ல போட்டாலே அவனுக்கு ஈஸியர் ஃபுட் பாடி ஆங்கிள் ஈஸி அது பண்றப்பே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவன் மிட்ஃபீல்டரா வந்து அவன் உள்ளுக்குள்ள போயிருந்து லெஃப்ட்ல இருந்து அவன் பாடியை திருப்பி ஏதோ டேய் என்னடா இதெல்லாம் உனக்கு நீ கெலஃபியரி இருக்கான் இன்கேப்பி இருக்கான் நீ பண்றியா அவங்க நேச்சுரல் பிளேயர்ஸ் அந்த சைட்ல கெலஃபியரி ஏதாச்சும் ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுவான் நீ பண்றது ஓகே புரியுது. அப்படி இல்லாதப்ப நீ ஏன்டா திருப்பி அங்க போய் அதே சொருக ட்ரை பண்ற ரவுண்ட் பெக் ஸ்கொயர் ஹோல் மாதிரி தானே மறுபடி போகுது அது. எனக்கு அது சுத்தமா அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது நிறைய நேரத்துல. லைக் அதான் மறுபடியும் சொல்றேன் ஐ வாண்ட் த லீக் வின் இட் ஹவெவர் யூ வாண்ட். எனக்கு வந்து நீ வந்து சாம்பியன் ஃபுட்பால் ஆடி தான் லீக் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் வந்து செட் ஆயிட்ட மைண்டு இந்த கேமை பாக்குறப்போ நம்ம கேம் இப்படிதான் இருக்க போகுது, நம்ம இதுல ப்ரோ இருந்து தான் கோல் அடிக்க போறோம் அதுக்கு செட் ஆயிட்டேன். பட் அதைக்கும் நீ வந்து கீழே கொண்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரியான கேம்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய நேரத்துல நான் இப்படிதான்டா விளையாடுவேன் அப்படின்னா நான் என்னதான் அப்புறம் எதை பிடிச்சுதான் நான் தொங்குறது ஒரு ஃபேனா. அதே நம்ம மாதிரி நம்ம வந்து இன்னொன்னு என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா சென்ட்ரல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு ப்ரோ. அது ஒரு ஏக்கரா இருக்கு இடம் அந்த கேம் நடுவில். அந்த நடுவில் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம டீம்ல. ஒன்று பந்தே பால் போவாது. வந்ததுன்னா பாலே அங்கே போக மாட்டேங்குது. லெஃப்ட்ல ஒருத்தன் ரைட்ல எப்படி இருந்தாலும் அவனுக்கு போட்டுருவான், அவன் ஆடிடுவான் இல்லையா. லெஃப்ட்ல நெல்லி கிட்ட போடுவோம், இல்ல ட்ரஸ்ஸாட் கிட்ட போடுவோம். அந்த வெளிக்கிட்ட சென்டர்னு ஒன்று பால் இருக்குல்ல. போடுறதுக்கு நம்ம பாலை வெளியே தள்ளி விட்டு அவங்களே த்ரோ போட்டு சொல்லுவோம் அங்கேருந்து பால் எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவலா அவங்க கிட்ட பால் போடுறதுக்கு லெஃப்ட்ல. இல்ல இல்ல சொல்றேன் ஒரு இதுக்காக. ஏன்னா அதுக்கு போடுறதுக்கு தான் வந்து ஆளுகள்லாம் இருக்கானுங்க. அதுக்கு தான் எஸ்ஏவே வாங்கிட்டு வந்தது காரணமே இந்த மாதிரியான ஒரு லோ பிளாக் போடுறவங்க கட்ட போடுற டீம் கிட்ட இந்த சென்ட்ரல்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தனை பீட் பண்ணி அந்த நெட்மேக் பண்ணி ஒரு ஸ்கில்லாம் பண்ணி ஏதாச்சும் பண்ணி ஒரு சான்ஸ் கிரியேட் பண்றது ஒரு ஷாட் எடுக்கிறது. அதுக்கு தான் அவனை வாங்கிட்டே வந்தோம். பட் அவனை வந்து என்ன சொல்றதுன்னா அவனுக்கு இந்த மாதிரியான கேம் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கு இருக்கிறதுலயே டஃப்பான கேம்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே அவனோட வேர்த்துக்கு அவன் எவன் கூட போட்டாலும் ஆடணும். பட் அவனை வந்து விளையாடவும் விட மாட்டானுங்க. இந்த மாதிரியான கேம்லாம் வந்து குடுத்து தான் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம 8 ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு. சும்மா தான் உட்காந்துருக்காரு. அவரு 60 நிமிஷம் தெண்டத்துக்கு சும்மா ஸ்பேஸ வேஸ்ட் உட்காந்தா கூட பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பரவாயில்லையே ஒரு சீக்வன்ஸ்ல 3 தடவை பால் விட்டானே எனக்கு அதெல்லாம் வந்துட்டு டேய் என்னடா ரிலேட் 28 வயசுடா அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு 27 வயசு உனக்கு உன் பாடி ஒண்டி எப்படா ஒரு 13 வயசு பையன் மாதிரி பாடி வச்சிருக்க நீ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. என்னடா இவ்வளவு ஈஸியா நாக் ஆஃப் ஆகுறா. விஜய் சித்து ரோட்ல ஒரு 4 சின்ன பசங்களை புடிச்சு மிரட்டுவான் தெரியுமா? சண்டை சண்டை போடலாம் வரியாடா அப்படின்ற மாதிரி. அந்த நம்ம மாதிரி எலியட் மட்டும் ஆண்டர்சன் டீல் பண்ணிட்டான்ப்பா மார்டின் ஓடிகார்ட நேத்து. ரொம்ப ஈஸியா டீல் பண்ணான்டா எலியட் ஆண்டர்சன். எனக்கு அதுதான் எனக்கு டேய் என்னடா நீ ஒரு உனக்கு இப்ப என்னதான் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நீ வந்துட்டு நடுவுல 2 கேம்ல வந்துட்டு ஒரு பால் போட்டு நீ வந்து ஓகே ஒரு நீ ஆடினா நானே அதான் போட்டேன். நீ ஆடுறது அந்த மாதிரி நல்லா ஆடினா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா ரெகுலரா நல்லா ஆட மாட்டேன் நான் என்ன செய்யறது நானு. அந்த 3 மேட்ச் பாத்து ஏமாந்துட்டோம் ப்ரோ நானு. நான் கூட நானே ஃபார்முக்கு பாத்து வந்துட்டான் இல்ல அப்படின்னு அது நினைச்சேன். எப்படின்னா மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஒரு பாஸ் இப்ப ரீசெண்டா அதுதான் நடக்குது. சோ அந்த மாதிரியான கேம்ல வந்து எஸ்ஏ விளையாண்டுருக்கலாம் நேத்து. அட்லீஸ்ட் அவன் விளையாண்டு ஃபெயில் ஆயிருந்தானா கூட நம்ம வந்து சரி ஐ வுட் டேக் தட். யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண எக்ஸாக்ட்லி. போறது இல்ல. நீ ஏன்னா அவன் வந்து எக்ஸாக்ட்லி விளையாடி ஃபெயில் என்னமோ ஆனா நீ ஏதாச்சும் பிரேவா ட்ரை பண்ணின. நீ வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ வந்து ஓகே நம்ம வந்துட்டு இது பண்ணினா இது ஒர்க் ஆகும். லைக் அந்த எஸ் ரிலேஷன்ஷிப் காசல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒர்க் ஆகும் ஏதாச்சும் தோணலாம். நீ நீ எதுவுமே மெரினோ இல்ல. கூட்டு வர ஓடகாட தூக்கிட்டு ஹெசூஸ் ஆடுறான் யாருக்கு யாருமே என்னது அதுக்கு எனக்கு அந்த மெரினோ ஸ்டார்ட்டை பார்த்தோன்னே எனக்கு வாய் பத்திட்டு வந்துச்சு அப்படியே. மெரினோ ஹேஸ் ஒன் 2 டூயல்ஸ் மெரினோ ஹஸ் டிட் திஸ். டேய் அது இதுக்கு எதுக்குடா இந்த மேட்ச்ல தேவை எனக்கு புரியவே இல்லை அது. இல்ல தலைவன் வந்து மெரினோ வச்சு ஸ்கேம் பண்ணிடலாம் நினைச்சான். பண்ணட்டுமே ஆக்சுவலி ஆனா பண்ண ஆக்சுவலி அதான் முடியல. அது நினைச்சிருக்கான். எனக்கு மெரினோ நான் வச்சு ஸ்கேம் ஸ்கேம் பண்ணிடணும். பண்ணிடலாம். ஹெட்ரி நம்மளுக்கு ஜெயிப்பான். ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான். ஏதோ கோமாளித்தனம் செட்டிஸ்ல பண்ணியாச்சும் அந்த 3 நாய் கோல் பாடி. அடிச்சிருவான். ஆனா நான் ஒண்ணு வச்சிருக்கேன் ப்ரோ. நம்ம வச்சிருக்கிற மிட்ஃபீல்டர்லயே ஓரளவு இப்போதைக்கு அட்டாக்கிங் த்ரெட் இருக்கிற பிளேயர்னா மெரினோ தான் ப்ரோ. அது மெரினோ என்ன மேட்டர்னா அவன மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூசிங் ப்ரொஃபைல நான் பார்த்ததே கிடையாது. நான் எப்பயுமே நம்ம ஆமா. சொல்லுவோம் மெரினோ த மிட்ஃபீல்டருக்கும் மெரினோ த அட்டாக்கருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. அவனுக்கு இன்னொரு விஷயம் நான் போக போக நான் என்ன பாக்குறேன்னா அவன் எப்படின்னா சிரிப்புதான் வருது எனக்கு சொல்றப்போ. அவன் மைண்ட்ல யோசிக்கிறான் ஒரு விஷயம். அந்த மைண்ட்ல வந்து யோசிச்சு அவன் மைண்ட்ல நம்ம பிளே ஆகிறப்போ அந்த விஷன் வந்துட்டு தாறுமாறா இருக்கு.
ஆனா அவன் மைண்ட் யோசிக்கிறது, அவன் பாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அவன் அதுக்கு சம்மந்தமே இத ஒரு டைரக்டர் எல்லாம் வந்து ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பாக்குறப்ப பயங்கரமா இருக்கும் ஆன் பேப்பர். எக்ஸிக்யூட் ஆகுறப்ப கை தனியா, கால் தனியா பிச்சுட்டு போற மாரி இருக்கும். நம்ம ஆளுக்கு அப்படிதான். அவன் ஐடியாலாம் செம்மையா இருக்கும். ஓகே நான் இங்க பால் போட்டா கரெக்ட்டா வரும். எல்லாமே அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அது எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள அவன் உடம்பு ஒரு கஷ்டப்படும் பாரு. ஒரு மலைப்பாம்பு நல்லா தின்னுட்டு அப்படியே மூவ்மெண்ட்ஸ் காட்ட முடியாம அப்படியே அப்படியே நவுரும் தெரியுமா? அந்த மாரி இருக்கும். நீ அவன கூட்டிட்டு வந்துட்டு ஏன்னா அதானே நான் சொல்றேன். நீ ஹெட்டருக்காக அவனுக்கு ஆடுனா கூட பரவாயில்ல. அவனுக்கு ஹெட்டருக்காகவே ஆடலையேடா நம்போ. எனக்கு என்னதான் பிளானு நம்ம அவன எதுக்கு கூட்டு வந்து என்ன ஒரு பிசிக்கல் பாடியா மிட்ஃபீல்ட்ல போட வந்தோமா? அதுக்கு தான் மெரினோவ கூட்டு வந்தோமா? எனக்கு இது எதுவுமே அந்த இதுல புரியல. சாரி நான் உங்கள ரொம்ப கட் பண்ணி ஒரு மாரி ஒரு இல்ல ஹெட் ஆஃப் கேஸ்ல இருக்கேன் நானு. நான் நேத்து நேத்து நைட்ல இருந்தே வந்து யூசுஸுக்கு பதிலா மெரினோவை ஸ்ட்ரைக்கரா போட்டு எசேவா கொண்டு வந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு 4 பக்கத்துல இருந்து அவனுக்கு கிராஸ் போகுது, அவன் மண்டைக்கு போகுதுன்னு ஒரு லாஜிக்கலி ஏத்துக்கலாம். அங்க வந்து அவனுக்கு ஃபுல்லா உட்காந்து இவனுக்கு சொன்ன மாதிரி டூயல் வின் பண்ணிருக்கான் முரியிலோலாம். அவன் சும்மாவே நம்மளோடனா வந்து பேய் மாதிரி ஆடுவான். ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து யூசுஸ் வாப்பா வா, நீ வந்து நடுவில் நின்னுக்கோ, அவங்க 2 பேத்துக்கு நடுவில் அவனு உன்னை போட்டு சாத்துவானுங்க, நாங்க வந்து உன்னை வந்து டீக்காயே வச்சு நாங்க எல்லாம் மற்ற வேலைகளை எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம். எல்லாத்துக்கும் அழுவுறான் ஜீசஸ். எல்லாத்துக்கும் அழுவுறான். தட்டி விட்டா அழுவுறான். கீழ வந்து அவன் டேய் எந்திரிச்சு ஓடுறா. நம்ம வேலை கோல் போடுறது தானே நம்ம வேலை. எந்திரிச்சு ஓடுறான். எல்லாத்துக்கும் அழுவுறானுங்க. எனக்கு இல்ல இல்ல ப்ரோ புரியவே இல்ல. அவன் ஜீசஸ் அழுவாங்கிறது காலங்காலமா நடக்கிறது தானே, அதனால பாக்ஸுக்குள்ளாரே அதெல்லாம் இருக்க நான் மாட்டான் ஜீசஸ். அவன் ம். அழுகாம இருந்தாதான் அதிசயம். ஜீசஸ் இந்த மாதிரி இதுலலாம் பாக்ஸுக்கு வெளில வந்துருவோம். ஐயோ பாக்ஸ்குள்ள இருந்தா சான்ஸ் கேன்ஸ் மிஸ் பண்ணா நம்மள போட்டு பொழந்துருவானுங்க இவனுங்க. நம்ம எதுக்கு கிரைம் சீன் விட்டு வெளில வந்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சதந்திரம்ல ஆட்டோ காமெடியில ஸ்ரீமான் நின்னு கை காட்டுவா தெரியுமா? அந்த மாதிரிதான் அவங்க மிட்ஃபீல்ட்ல ஒரு மிட்ஃபீல்டரா இவனும் போய் நிக்கிறான். நீ எனக்கு போன மேட்ச்ல செல்சி மேட்ச்ல நீ மிட்ஃபீல்ட்ல கொண்டு வந்த 2 ஹவர்ஸ் டியூவல் வின் பண்றதுக்கு கொண்டு வந்த. ஓகே 2 பேரை வந்துட்டு மிட்ஃபீல்ட் அமைக்க வச்சுட்டு எசூஸ ஒரு எக்ஸ்ட்ரா பாடியா கொண்டு வந்தால எனக்கு ஓகே. நீ அதெல்லாம் பண்ணிட்ட. ஏன்னா அந்த மேட்ச்ல கன்சாலிடேட் பண்றோம். நீ அது பண்ற. அது நம்ம சொதப்பி தான் கோல் விட்டோம். நீ வந்து இந்த மிட்ஃபீல்ட் செல்சியோட கொண்டு வந்ததுனால தான் கர்னாச்சோ கோல் போட்டாலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த இடத்துல ஆமா வந்துட்டு நம்ம கரெக்டான வேலை தான் பண்ணோம். சிம்பிளா சொதப்பினதுனால கோல் போச்சு. இந்த கேம்ல கோல் தேவைடா உனக்கு. கோல் தேவைங்கிறப்போ நவுறவே முடியாத ஒரு ஜீசஸை கூட்டு வந்து நீங்க என்னடா பண்ண போறீங்க? அப்ப கைஹா வச்சு எதுக்குடா சும்மா உட்காந்துருக்கான் உள்ளுக்குள்ள. அவன் தான்டா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே அவன் தான்டா. கோல் வேணுங்கிறப்ப நீ அவனை கூட்டு வராம இசூச ஒரு 40 நிமிஷம் சும்மா தேக்க விட்டது என்னடா அர்த்தம் இதெல்லாம்? எனக்கு சீரியஸா எனக்கு நேத்து இவங்க பண்ணின விஷயம் எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு வந்து நமக்கு ஒன்றும் நம்ம எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஃபுட்பால்ல. நம்ம எல்லாருக்குமே லிமிடெட் ஃபுட்பால் நாலேஜ் தான். ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்து நம்ம லைஃப்ல பார்க்குற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியுது. ஒரு ரெப்பிட்டேட்டிவா ஒரே தப்ப பண்ணிட்டு இருந்தோம்னா அது கரெக்ட் ஆவாது எந்த பாயிண்ட்லயுமேன்னு. நீ அத வந்து ஃபுட்பால் பிட்ச்ல பார்க்குறப்ப நமக்கே புரியறப்ப எனக்கு இந்த ஆல்பர்ட் இவன் ஹெயின்ஸ் எல்லாம் சுத்தி வர உட்காந்துருக்காங்க. அவன் என்னதான் பண்றானுங்க அவங்க? அவங்களும் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. அதானே அவங்களுடைய வேலையே. எனக்கு இந்த ஆல்பர்ட் இவன் ரைஸ் சண்டே எல்லாம் பாக்குறப்ப அவன் இன்னும் டிஃபென்சிவா அது அந்த ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கு அவன் மேல. இன்னும் டிஃபென்சிவா தான் போக சொல்லுவான்னு. இப்ப இந்த மாதிரியான மேட்ச்ல நீ அப்படி எல்லாம் போறேன்னா நான் கான்ஸ்பிரசியா பேசுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரியான மேட்ச்ல நீ இப்படிதான் போறேன்னா அப்புறம் என்னதான்டா அர்த்தம் விளையாடுறதுக்கு? அவனுக்கு வருஷம் வருஷம் ஏர்பாட்ஸ் மட்டும் புதுசு வாங்கி கொடுத்துட்றானுங்க ப்ரோ அந்த அது வந்து ஆல்பர்ட்டுக்கு. கான்ட்ராக்ட் ரெனியூவல் மாதிரி அது ஒண்டி நடக்குது. எனக்கு அவனுக்கு வேற எதுவும் நடந்த மாதிரியே தெரியல. எனக்கு சீரியஸா ஆனா சிங்கிள் அவுட் பண்ணி தெரியறதா சொல்றதா தெரியல. பட் இது பயங்கர ஒரு கிரிட்டிசிசமா தான் இருக்கு. ஆக்சுவலி நேத்து ப்ரோ சப்ஸ்டியூஷன்ஸ் அர்டெட்டா கொண்டு வந்தபோது ஓகே நாதஸ் திருந்திட்டான், கொஞ்சம் இது பண்ணுன்னு தான் நினைச்சேன். 54வது நிமிஷத்துல பண்ணப்ப நானும் யோசிச்சேன். இவன் இதெல்லாம் பண்ண மாட்டானே, இவன் இதெல்லாம் பண்ண இல்ல ப்ரோ மாட்டானே. அதுவும் 4 சப்ஸ்டியூஷன்ஸ் 60th மினிட் பண்ணும்போது ஓகே ஏதோ இப்போ இவனுக்கு வந்து உண்மையாலுமே மேட்ச் வின் பண்ற ஒரு ஏர்ஜ் இருக்கு போல, அதனாலதான் இவன் இதெல்லாம் பண்றானு. ஆனா சப்ஸ்டியூஷன் ஆளை கொண்டு வந்தான் பாத்தீங்களா, அங்கதான் கொஞ்சம் மனசை விட்டுட்டேன். எஸ்பெஷலி அந்த எஸ்ஏவை கொண்டு வராம ஹவர்ட்ஸை கொண்டு வராம நீ பண்ண சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து என்னால வந்து ஒத்துக்கவே முடியாது. அவனுக்கு கிட்ட போய் நீங்க சொன்ன மாதிரி தான் ஜூபி மெண்டி மெரினோ ரைஸ் 3 பேர் நின்று என்ன அவனுக்கு என்ன மேலே ஏறி வர மாதிரியும் இவனுக்கு கட்டை போட்டு அவனுங்களை பிளாக் பண்ற மாதிரியும். நம்ம 17th இருக்கிற டீம் மாதிரியும் நம்ம ஹோம்ல வந்துட்டு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துடலாம்னு ஆடுற மாதிரியும் அவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற டீம் மாதிரியும் நம்ம பம்மிட்டு இருந்தோம் கேம்ல. எஸ், ஒரு அட்வென்ச்சரஸா போய் ஒரு ஒரு வேக்கி 1-1 அந்த மாதிரி இருந்திருந்தா கூட ஓகே, நம்ம அட்லீஸ்ட் அந்த ஒரு பிரேவா ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணிருக்கலாம் அந்த கேம்ல. கோல் போடுற பிரேவா ஒரு அறிகுறியே இல்ல ப்ரோ. நான் என் வன்மத்துக்கு அகிக்கிறேன் ப்ரோ. போ பேசு. நம்ம என்னைக்கு சிங்கிள் டிஎம் 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு போட்டு அவே டீம்ஸோட ஆடுறோமோ அன்னைக்கு தான் ப்ரோ நம்ம ஒரு டீமா மேனேஜரா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் அப்படின்றது உண்மை. நீ லிவர்பூலோட சிட்டியோட ரைஸ் ஜூபி எல்லாம் போட்டு ஆடுறியா பெரிய பெரிய மேட்ச்ல, ஓகே. இந்த மாதிரி
ஆப்போனன்ட் வந்து நீ நீ ரயாவை தூக்கிட்டு வெனேரியா கீப்பரா போடலாம் நேத்திலாம். ம், ம். ஒண்ணுமே நோ டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. ரயா பிடிச்ச 2 கேட்சுக்கு பதிலா கேப்ரியல் எடிட் பண்ணியிருப்பான் அது அந்த 2 பால். வெனேரியா நீ கீப்பரா போட்டிருந்தனா. ஆனா நீ ஜூபி மெண்டியை 84வது நிமிஷம் வரைக்கும் ஜூபி மெண்டி ரைஸ் ஆடும். ஜூபி மெண்டி தான் ப்ரோ பாலை வாங்கி த்ரூ பால் போடுற கெப்பாசிட்டி ஜூபி மெண்டிக்கு இருக்கா ரைஸுக்கு இருக்கா ப்ரோ? ஜூபி மெண்டிக்கு. அப்ப ஜூபி மெண்டி தான் ப்ரோ பிச்சில் இருக்கணும். ம். எனக்கு நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்டா. எனக்கு ஓடகார்டு சுபிமெண்டி 2 பேரும் இருந்தது. எனக்கு உடன்பாடே இருந்தது கிடையாது. அன்லெஸ் நீ கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட்ங்கிற இந்த கேம்ல கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட்ங்கிற போகிற ஒரு நெசசிட்டியும் கிடையாது. நீ அட்டாக் அவேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இந்த 16வது கேம்ல. டீம் ஆடுற. அதுல கிடையாது. அதான் சோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து அந்த கான்செப்டே புரியல. நம்ம ஏன் ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம மாத்திருக்கணும் அத. ம். எனக்கு அதான் லோ பிளாக்ல மோர் ரிஸ்க் டேக்கர்ஸ் தான் ப்ரோ இருக்கணும். நீ இதே மேட்ச் நீ இறக்கிருக்கிற லைன்-அப்ல பயங்கரமா சான்ஸ் கிரியேட் பண்றானுங்க. நம்ம ஃபினிஷிங் தான் மிஸ்ஸிங் அப்படின்னா நம்ம டிஸ்கஷனே வேற. ஆனா இங்க சான்ஸுக்கான அறிகுறி இல்லைன்றதப்போ எப்படிலாம் நீ சான்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சு தான் நீ பிளேயர் இருக்கணுமே தவிர கண்டிப்பா. ஓ மைண்ட் வந்து ஐயோ நம்ம ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் போட்டு அட்சனோட பால் எடுத்து ஓடிட்டு போறான், ஐயோ ஒமாரி ஹச்சின்சன் பால் எடுத்து ஓடிட்டு போறான், ஐயோ இலிமன் எண்டோயே பால் எடுத்து ஓடிட்டு போறான் அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அப்புறம் எதுக்கு உனக்கு 2 சென்டர் பேக் கேப்ரியல் சலீபா பெஸ்ட் டிஃபெண்டர்னு எதுக்கு 2 சென்டர் பேக் 2 லெஃப்ட் ஆமா பேக் நம்ம எல்லாம் பெஸ்ட் டிஃபென்ஸ்னு பீத்திக்கிறோம். அந்த பெஸ்ட் டிஃபென்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு அத மேக்ஸிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டோமே. அதான் எனக்கு ப்ரோ நீ சொல்றேன் நானு. இந்த மாதிரியான கேம் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஓகே நீ மெரினோ கொண்டு வரியா? நீ மெரினோ ரைஸ் டபுள் பிவட் போட்டுட்டு நீ ஜுபிமெண்டி தூக்கிட்டு எஸ்ஏ மேல போட்டு ஆடு. நீ கொஞ்சம் ஆ. ரிஸ்க் எடு. நீ எவ்வளவு பேர் கமிட் பண்றியோ அந்த கமிட் பண்ற பிளேயர்ஸ் எந்த விஷயம் பண்ணணுமோ அதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கணும். நீ டிம்பரை வந்துட்டு ஒரு பாடியா நான் உள்ள போடுறேன்னு சொல்றது எல்லா மேட்சும் ஒர்க் ஆக போறது கிடையாது. நீ டிம்பர் ஒரு பாடியா உள்ள போட்டுக்கோ. அது இந்த மேட்ச்ல ஒர்க்கே கிடையாது. ஆகாது அது. இல்ல அதான் ஒர்க்கே அது இந்த ஆகாது. மேட்ச் கிடையாது. இல்ல நான் அதான் ஒர்க் ஆகாது இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா இஃப் இட் வாஸ் a கேம் வேர் நீ டிரான்சிஷன் த்ரெட்ட பாக்குற நீ அதுக்காக போடுற ஓகே எனக்கு நீ வந்து அந்த நேரத்துல சேஃப்டி ஃபர்ஸ்ட் போற நீ போட்டுக்கிறியா ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த சைட் கெலஃபியர் இருந்தானே ஏதாச்சும் செய்வான் எல்லாமே ஓகே. இந்த மேட்ச்ல நம்ம அக்ரெசிவா அந்த டிம்பர் இருக்க வேண்டிய இடத்துல ஆர் போக வேண்டிய இடத்துல உனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவை இந்த மேட்ச்ல எல்லாம். நீ அந்த ஸ்பெஷலிஸ்ட போடாம நீ மறுபடியும் ஒரு டிஃபென்சிவ் பிளேயரையே அந்த இடத்துல போடுறீன்னா நீ என்ன அவுட்கம் எதிர்பார்க்கறப்போ? இல்ல நான் சொல்லு நேத்து ஏமா சொல்லு நீ கண்டினியூ நில் பண்ணி. நில் நில் தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம. எனக்கு அதுதான் எனக்கு சுத்தமா அந்த ஒரு ஐடியாவே எனக்கு வந்து இனி இது வந்து எனக்கு இந்த கேம்ல MLS விளையாடி தப்பு பண்ணி விளையாடினா கூட ஓகே எனக்கு ஆனஸ்டா டிம்பர் வந்து அதான் ப்ரோ சொல்றேன் நானு. தேவையில்லாதது டிம்பர் விளையாடுறது அது அந்த இடத்துல. டிம்பர் நம்ம பண்ணது MLS வச்சு பண்ணிருக்கலாம்ன்ற நான். கண்டிப்பா பண்ணிருக்கலாம். நீ இல்ல யூ ஆர் சடன்லி மேக்கிங் லைக் ஹட்சனோடாய் இவனெல்லாம் வந்துட்டு ஒமாரி ஹச்சின்சன் எண்டோயெல்லாம் நீ வந்து ஏதோ வந்து ஒரு வேர்ல்ட் பீட்டர்ஸ் அளவுக்கு நீ வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி பண்ற. நீ இவ்வளவு குறைவா பண்ணேன்னா அவன் பண்றது கொஞ்சமா இருந்தாலும் ஜாஸ்தியா தான் தெரியும். ஏன்னா நீ ஒண்ணுமே செய்யல. ரைட்டா? நீ ஜாஸ்தியா செஞ்சீன்னா அவனுக்கு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஏன்னா நம்ம அட்டாக்ல பால் ஒண்டி வச்சிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் பண்ணோம் நம்ம. ஆமா அதுவுமே அதே செகண்ட் மாதிரி ஹாஃப்ல இல்ல ப்ரோ. ஆமா. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சாவடிச்சானுங்க பால் எடுத்துட்டு. ஒண்ணுமே பண்ண முடியல. நம்மளோட பெட்டர் பொசிஷன் ப்ரோ. இல்ல டிம்பர் வந்து நேத்து வந்து என்னன்னா 2 சென்டர் பேக் நடுவுல வந்து அந்த ஃபுட்பால் NFL குவார்டர் பேக் மாதிரி தான் விளையாண்டான். அந்த இடத்துல எதுக்கு வந்து அவனுக்கு வரவே வராது. வரல. அவனுக்கு வராத சுத்தமா வரல அவனுக்கு அந்த எதுவுமே. இடத்துல ஜூபி மெண்டி இருந்திருந்தாலே கொஞ்சம் நல்லா பாஸ் ஸ்ப்ரே பண்ணி இருந்திருப்பான். மேபி அவன் டிம்பரை வந்து நீ கொஞ்சம் மேலேயாச்சு ஏரியாச்சு அந்த லெஃப்ட் ஃபிங்கருக்கு சப்போர்ட் பண்றான். ஏன்னா நேத்து அந்த சைட்ல வந்து ஒண்ணுமே இல்ல. ட்ரொசார்டு மட்டும் தனியா நிக்கிறான். அவனுக்கு பின்னாடி எவனுமே இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு. லெஃப்ட் பேக் மாதிரி எவனுமே நான் பார்க்கவும் இல்ல. இங்க வந்து ஃபுல்லா ரைட் டில்ட் ஆயிருச்சு. நம்ம ஃபீல்ட் ஆஃப் டில்ட் எப்பவுமே ரைட் தான். நேத்து வந்து எக்ஸ்ட்ரா ரைட் ஆயிருச்சு. சில சமயம் வந்து டிம்பரும் ஒயிட்டும் ஒரே பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. டேய் நீங்க எந்திருக்க நின்னுட்டு இருக்கீங்க ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டிம்பர் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி அந்த சைடு போயிட்டான். 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 சிவாஜி ஒரு படத்துல குஷ்டு வந்துருவாரு வீட்டுக்கு. கேர் விஜயா பாத்துட்டு ஐயோ, ஐயோ அப்படின்னு வாய் மூட்டு அழுவா தெரியுமா? மேபி நம்ம யங் ஜென் ஆடியன்ஸுக்கு தெரியாது. எனக்கு டிம்பர் லெஃப்ட் பேக் ஆடும்போது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து டேய் நீ உங்களுக்கு எவ்வளவு யாருங்க நல்ல முட்டி கொடுத்தது? பிளேயர்ரா உன்னை உங்களுக்கு இப்படி போட்டு இல்ல உங்களுக்கு யாருங்க நம்ம முட்டி வந்து கொடுத்தது? அப்படின்ற இல்ல மாதிரி. நம்ம லாஸ்ட் வீக் ரிவ்யூ பண்ணும்போது செல்சி கேமுக்கு வந்து டிம்பர் வேணும் லெஃப்ட் பேக்கா ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்குன்னு பேசணும். ஏன்னா நம்ம தான் எஸ்தவா பேசணும். இட் மேக் சென்ஸ். அவன் எஸ்தவாவோட வந்து எவ்ரிதிங் இது டச் லைன்ல தான் ஓடிட்டு இருந்தான். ஓகேவா? இந்த இன்வெர்ட் கேமுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு டிம்பரே தேவையே இல்ல. இந்த கேமுக்கு MLS கூட்டிட்டு வந்து தம்பி நீ விளையாடு. டிம்பரை ரெஸ்டா சுட்டுருந்தா இன்டர் மிலானுக்காச்சும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பான். அதையும் கெடுத்து அதே தலைவன் மாதிரி வந்து லைட் சொல்லுங்க பல்ப் சொல்லுங்க. மாதிரி வேற ஏதோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள. வேற எதையோ கொண்டு போய் காமிச்சிருக்கான். இது ஒர்க் ஆகுண்டா அப்படின்னு.
இது வந்து வைட்டுக்கெல்லாம் அப்பா கடைசி 20 crying. நிமிஷம் தள்ளிடுச்சு வைட்டுக்கெல்லாம். ஆமாமாமா. அவனுக்கு குவைட்டுக்கு கிளியரா தெரிஞ்சது. எனக்கு பயமே, ஐயோ இவனுக்கு திரும்பி புடுங்கிட்டு போகுது இவனுக்கு. கிளியரா வைட்டுக்கு கடைசி 20 நிமிஷம் நாக்கு தள்ளிடுச்சு வைட்டுக்கு. ஓ அவன் ஒரு பாயிண்ட்ல அந்த பால லூஸ் பண்ணுவான். அங்கேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா ஓகே இதுக்கு ஒயிட் அவ்வளவுதான். இந்த கேம் ஆமா ஒயிட்டோட மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல அவனால ஆட ஆமா. முடியாது. ஆமா அதான் அதான் சொல்றேன்ல ப்ரோ. நீ MLS ஆட வைக்க மாட்டேன்னு ஒரு முடிவோட இருக்க. அட் த ரிஸ்க் ஆஃப் லூசிங் பென் ஒயிட் அண்ட் டிம்பர். எனக்கு அவன் ஆஸ்பத்திரி பெட்ல போய் படுத்தாலும் படுக்கட்டும். நான் நார்கார்ட கூட சென்டர் பேக்கா போட்டு ஆடுவேன். ஆனா MLS மாக்கி கிரிக்கிரி உன்னை நான் பிச்சில் தொட விட மாட்டேன்டா ம், ம், அப்படின்னு தான் ம். நம்மளால கங்கணம் கட்டிட்டு சுத்துறான் ப்ரோ. எனக்கு அதான் இந்த கங்கணம் கட்டிட்டு இன்னைக்கு எல்லா பிளேயர் மாதிரியும் சுத்தணும். ம். எனக்கு அதுதான். ஓடகார்டு வாரம் வந்துட்டு இந்த எதுவுமே இல்லாம இருக்கு. நீ எனக்கு வந்து எஸ்ஏ வந்துட்டு நம்ம வந்து மினிட்ஸ் விளையாடிட்டோம் எல்லாமே ஓகேடா. ஓகேவா? உனக்கு வந்து லோ பிளாக் பிரேக் பண்றதுக்கு உன்னுடைய பிக்கெஸ்ட் வெப்பன் எஸ்ஏ தான் தெரியுது. கரெக்ட்டா? உனக்கு வந்து மத்தபடி ஓடகார்டு அது பண்ண பிக்கெஸ்ட் வெப்பன் எஸ்ஏங்கிறது இட் பிகம்ஸ் பிகாஸ் ஓடகார்டு இஸ் நாட் ஏபிள் டு டு இட். தி அதர் பிளேயர் இன் தட் பொசிஷன். ஆர் நீ ஈத்தனை விளையாட வைக்கணும். நீ இவங்க 2 பேர் இருக்கிறப்ப நீ ஒண்ணு கொஞ்சமாச்சும் மினிட்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு வரணும். ரைட்டா? எஸ்ஏக்கு ஒரு 10 நிமிஷம் இங்க 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூடுறா. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்கிறது உண்மைதான். பட் ஆனா இதுதான் உன் பிளான்னா நீ இப்படிதான் செஞ்சிருக்கணும். உனக்கு ஓடகார்ட் கண்ட்ரோல் நம்ம அதுவும் பண்ணல. நான் அதனால தான் முதல்ல எஸ்ஏ 50 மினிட்ஸ்ல கொண்டு வரத பத்தி சொன்னேன். எஸ்ஏ 50 நிமிஷத்தை நீ கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அவன் பால் ஃபீல் பண்றதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் கிடைச்சிருக்கும். நீ மொத்தமாவே 10 நிமிஷம் தான் கொடுத்து அவனை கூட்டு வர அங்க அவனுக்கு பாலும் ஃபீல் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்ல. அவன்லாம் பால் இந்த ஃபீட் பிளேயர் அவன்லாம். நீ வந்து அவன் தான் கிரியேட் பண்ண போறான். அந்த ஒரு கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம நீ 10 நிமிஷத்துல வந்து இது பண்ணி ஓ பாத்தியா இந்த 10 நிமிஷத்துல அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால வந்து அடுத்து டேய் அவன் ஒருத்தன் வந்து கேப்டன் வந்து 50 நிமிஷத்துல அடிச்சு தோச்சு எடுக்கிறானுங்கடா அவனை போட்டு. நீ அப்ப அவனுக்கு என்னடா பண்ண போற அந்த சைடுல இருந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு இந்த கேமை பத்தி கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா எதுவுமே இல்ல எனக்கு. ஆமா இதுல ஒரு குரூப் வி ஆர் மிஸ்ஸிங் கேலஃபியூரி. டேய் ஏய் ஒரு ஏதாவது பிளேயரை வாயில கீழ மிஸ் வந்துட போகுது பண்றதுனால எனக்கு. எனக்கு எனக்கு இந்த இது இவ்வளவு பேர் இருக்கானுங்கடா. நீ வந்து நீ ஸ்குவாட் டெப்த்னு நம்ம பேசுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கிட்ட எல்லாருமே இருக்கானுங்க. அந்த எல்லா அட்டாக்கிங் குவாலிட்டி பேரும் இருக்கானுங்க ப்ரோ. அதுதான் அந்த குவாலிட்டியை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய வேலை. அந்த அதான் குவாலிட்டியை நம்மளால வெளியே கொண்டு வர முடியல, கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ண முடியலன்னா அதுல நீ அந்த இடத்துல லெஃப்ட் பேக் கேலஃபியோரி என்ன எவனை வேணா மெஸ்ஸியை போட்டு நீ வந்து அட்டாக்கரை போட்டு ஆடினாலும் இந்த மாதிரி விளையாடணும்னா கஷ்டம் தான் போடும். ஆக்சுவலி 100% சீசன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாக்கரே இல்லாமலே நம்ம வந்து நல்லா விளையாண்டு கோல்ஸ்லாம் அடிச்சோம். இப்போ வந்து ஆமா ஃபுல் ஆமா பெஞ்சே ஆமா இருக்கு. ஆமா ஆமா அப்படி ஆமா இருக்கும்போது நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ கேலஃபியூரி கொண்டு வந்தா மட்டும் இது என்னன்னா அந்த கண்ணாடியை தீப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடுங்கிற சீரியஸா அதே கான்செப்ட் தான். அவன் எனக்கு எனக்கு ஒருத்தன் தான். இவ்வளவு டிஃபெண்டர் இல்லங்கிறது இந்த கேம்ல எல்லாம் குறை சொல்றது. இந்த கேம்ல ஆக்சுவலி டிஃபெண்டர் அது இல்லங்கிறது ஒரு தெரியும் குறையே தெரியல. இருக்கக்கூடாது. ம் ஆமா ப்ரோ. பிக்கர் பிக்சர் என்ன ப்ரோ? 22 வருஷம் 3 ஆச்சு நம்ம பாயிண்ட்ஸ். லீக் அடிச்சு. அதுதான் பிக்கர் பிக்சர். கடைசி 3 வருஷம் 2வது இடம். அதுல 2 சீசனு நம்ம டாப்ல இருந்து நழுவ விட்டு சிட்டி நம்மள ஓவர்டேக் பண்ணி லீக் அடிச்சோம். ம். இந்த சீசனு இது எல்லா தப்பையும் கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு பாபா படத்துல காத்தாடி வந்து மடியில உட்கார மாதிரி அடியில 2 வாட்டி உட்கார். பாபா 7 மந்திரத்துல 2 மந்திரம் காத்தாடிக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து இங்க என்னடானா சிட்டி நமக்கு சரி இந்தா போன மேட்ச் நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். இந்த வாட்டி இன்னும் பெட்டர் சான்ஸ் இன்னும் பெட்டர் எக்ஸாக்ட்லி. நான் மேட்ச் தோத்து உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். நீ என்ன பண்ற? இல்ல நான் மந்திரத்தை திரும்பி இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்றேன். நான் நில் டிராக்கே போறேன் அப்படின்னு. இதுல ஆட்டடா எனக்கு எங்க தெரியுமா ப்ரோ? என்ன 2 விஷயம் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு நேத்தி. 92nd மினிட்ல சாக்கா சலிபா கிட்ட பால கொடுத்து சலிபா நீ கிராஸ் போடுறியாப்பா அப்படின்னு. ஆமா டேய் யாரு சாமி நீ? ஏய், ரட்சகன் நாகார்ஜுனா மாதிரி ஆயிட்டு நான் அது வரைக்கும் நான் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதான் ப்ரோ சலிபா கிராஸ் போடணும், கேப்ரியல் எட்ரு போடணும். அப்ப நீங்களா என்ன பண்ண போறீங்க? எதுக்கு அட்டாக்கர்ஸ் எனக்கு எப்படி ஒரு அட்டாக்கர் உள்ள வர மாட்டான்? எனக்கு எனக்கு நேத்து சாக்கால வந்துட்டு பாக்ஸ்குள்ள எவ்வளவு நேரம் வந்தான், ட்ரொசார்ட் பாக்ஸ்குள்ள எவ்வளவு நேரம் வந்தான், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. அவ்வளவு மோசமா இருந்துச்சு. இல்ல ட்ரொசார்ட்லாம் வரவே இல்ல ப்ரோ. வரவே அவன் இல்ல. எல்லாம் பாக்ஸ்குள்ளேயே பார்க்கவே இல்ல. அப்படி சுத்துறான். அதேதான் மெரினோ பண்றாங்க. கூட பாக்ஸ்ல இருந்தான். ட்ரொசார்ட் எல்லாம் ஆமா பாக்ஸ்ல இருந்தான். பார்த்த மெரினா மாதிரியே கூட தெரியல. பாக்ஸ்ல ஒரு எட்ரு டச் பண்ணிருப்பான் ப்ரோ பால. இவனுங்களாம் ஒரு பால் எதுவுமே சரியா பண்ணவே கிராஸ் பண்ண Cross முட்டான். பண்ணுங்க. ம். ஆன் சைடுல அதான் இருந்தான். அந்த ஒரு பால் கரெக்டா ஃபீட் பண்ணியிருந்தானா அது ஒரு டேப் இன் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மெரினோ கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது அவ்வளவுதான். ஒரு 2 ஹெட்டர் வின் பண்ணானா அது பண்ணான். பட் மத்தவங்க சைடுல இருந்து ஒண்ணுமே வரல. எஸ்பெஷலி எனக்கு வந்து ஏனே தெரியல. ஓடேகார்டுக்கு வந்து நேத்து மாதிரியான கேம் எல்லாம் வந்து அவங்க டிக்டேட் பண்ணியிருக்கலாம். இவன் வந்து வேர்ல்டு கிளாஸ் அது இதுன்னு சொல்றோம். இவன் வந்து வேர்ல்டு கிளாஸ் எல்லாம் இல்ல. ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்க்கும்போது வேர்ல்டு கிளாஸ் எப்படின்னா அந்த டாப் 50 பிரீமியர் லீக் மிட்ஃபீல்டர்ல பார்த்தா கூட அந்த லிஸ்ட்ல இவன் வரமாட்டான். இந்த சீசன் அவன் விளையாடுறத பார்த்தா
எனக்கு ப்ரோ வேர்ல்ட் கிளாஸ்ங்கிறது நீ வாரம் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் எஸ் பண்ற. நீ வந்து நம்பர்ஸ் நீ கொண்டு வரையோ இல்லையோ உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹையஸ்ட் லெவல்ஸ்ல இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் வேர்ல்ட் கிளாஸ். ம் நீ வந்து ஒரு சீசன்ல வந்து நீ 20 கோல் அடிக்கிற, அந்த 20 கோல் எப்படி வேணா வரலாம். ஆனா அந்த 20 கோல் டசன்ட் குவாலிஃபை யூ as வேர்ல்ட் கிளாஸ் இஃப் நீ அந்த 20 கோலை வந்துட்டு ஒரு 10 கேம்ல அடிச்சுட்டு மிச்ச 20 கேம்ல வந்து நீ வந்து ஹைடிங்ல இருந்தேன்னா தட்ஸ் நாட் வேர்ல்ட் கிளாஸ் ஃபார் மீ. நீ வந்து கன்சிஸ்டன்டா வாரம் நீ பெர்ஃபார்ம் பண்ற, வருஷம் பெர்ஃபார்ம் பண்றேன்னா அதான் வேர்ல்ட் கிளாஸ். அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற அட்டாக்கர் சாகா ஒருத்தரா தான் இருந்தான். அவனுடைய லெவல்ஸுமே வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு ஓவராலா அவுட்புட் வைஸ் பார்த்தா பயங்கரமா டிராப் ஆயிருக்கு. ஆமா ரொம்ப பயங்கரமா ப்ரோ டிராப் கண்டிப்பா ஆயிருக்கு. நம்ம அதை ரொம்ப வந்து டிராப் ஆயிருக்கு. அவனை பிளாட்ஃபார்மும் பண்ண மாட்டோம். அவனுடைய வேலை ஈஸி ஆக்குறதுக்கு இதுல சண்டே வேற கிளப்புறானுங்க. இவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, அவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு. டேய் ஒரு அட்டாக்கர்னா செல்ஃபிஷா தான்டா இருப்பான். அவன் அடிக்க தான்டா செய்வான். அவன் போடுற பால் எல்லாம் கன்வெர்ட் பண்ணலன்னா அவன் அடிக்க தான் செய்வான். அதான் ப்ரோ அடிச்சா பரவாயில்லையேன்ற நானு அடிக்க மாட்டேங்கிறானே. ஆமா அடிக்க மாட்டான். அதுவும் பண்ண மாட்டான். அவன் போற ஷாட்டும் அட்டாக்கிங் அதான் சொல்றேன் நானு. எந்த விதத்துல நம்ம இது பண்றோம். ஏன்னா எனக்கு என்னன்னா தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் ஹி ஹேஸ் டு டூ பிஃபோர் ஹி கெட்ஸ் இன்டு a கோல் ஸ்கோரிங் பொசிஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. பை த டைம் உன்னால பிசிக்கலி அண்ட் மென்டலி அங்கிருந்து ஷாட் எடுத்து போட முடியறதுக்கு அவனுடைய வேலையை நம்ம ஈஸியா ஆக்கல. நம்மளுடைய இருக்கிறதுலயே யார பிரான்சைஸ் பிளேயர்னு சொல்றோமோ அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணாம ஈஸியா முடிக்க முடியும். இப்ப ஃபோடனுக்கு இவன் செட் பண்ணுவான் பெப்பு ஃபோடன். மத்தபடி நீ அந்த ஒரு இதுல இருந்து தூக்கிட்டேன்னா ஃபோடன் அபாரமான பிளேயர்லாம் கேட்டேன்னா இல்ல. ஆனா அந்த ஒரு வேலையை தாறுமாறா பண்ணுவான் ஃபோடன். அவனுக்கு நீ செட் பண்ணி பெப்பு அழகா அவனை பிளாட்ஃபார்ம் பண்ணி வெளியே கொண்டு வரான். சாக்காக்கு நம்ம அது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பீரியட்ல சாக்கா வந்து ஹாஃப் ஸ்பேஸ்ல இருந்தா இருப்பான். எப்படியாச்சும் ஓடகார்டு அந்த இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப சாக்கா ஓடகார்டை கேரி பண்ண மாதிரிதான் இருக்கு எல்லா விதத்துலயுமே. இப்ப அவன் அந்த எக்ஸாக்ட்லி ஏரியாக்குள்ளே போக மாட்டான் சாக்கா இப்போ. இல்ல ஆமா ஓடேகார்டுமே முன்னையெல்லாம் வந்து இந்த சென்ட்ரலா ஏதாச்சும் பண்ணுவான். இப்ப இப்பெல்லாம் வந்து ஷாட் கூட எடுக்க மாட்டான். சென்ட்ரல் பால் சைடெல்லாம் வாங்கி நான் வரவே சலிபா இல்லைங்க. ஓடேகார்டு. இல்ல இல்ல நேத்தி ஓடேகார்டு பாஸ் மேப் பாத்தீங்கன்னா பாசஸ் டு சலிபா தான் இருக்கும். இது எதுக்குடா அதான் ப்ரோ கீழே சொல்றேன். இறங்கி வர நீனு? அதான் ஆல்ரெடி சுபிமெண்டியும் டிம்பர் ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி சுபிமெண்டியும் அங்கதான் இருக்கான். ஒயிட்டும் வந்து ரொம்ப ஓவர் அட்டாக்லாம் போகல நேத்திக்கு. நடுவாந்திரமா தான் நின்னுட்டு இருந்தான். இப்ப எதுக்கு ஓடகார்டு வந்து இறங்கி ஒயிட் வாங்குறான் கிராஸ் பால்? போட்டா ஷாட் எடுத்தான் ப்ரோ நேத்தி. ஒயிட் நேத்தி கிராஸ் அது போட்டிருப்பான் ஷாட் மட்டும்தான். எடுத்திருப்பான். அதான் ஆமா அது அது மட்டும்தான். லெஃப்ட் ஃபுட்ல ஒன்னு எடுத்தான். இல்ல ம். அதான் எனக்கு புரியல. ஆமா ஏன்னா ஓடேகார்டு அந்த மாதிரியான ஹாஃப் ஸ்பேஸ்ல தான் வந்து ஓடேகார்டு ஆப்ரேட் பண்ணிக்கணும் நேத்து. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவன் ஒரு நம்ம சொன்னோம்ல அந்த 2023-24 அந்த டைம் அந்த ஒரு 2 சீசன் வந்து அவன் அந்த ஸ்பேஸ்ல இருந்து தான் நிறைய ஷாட்ஸ்லாம் எடுத்தான். இப்பெல்லாம் வந்து ஓடேகார்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டானா நான் எதுக்குங்க அங்கெல்லாம் போறேன், எனக்கு அந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, பாக்ஸா அது பக்கமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டு இருக்கான். ஏன்னா நேத்து வந்து நேத்தி ஒரு நல்ல கேம் அவனுக்கு விளையாண்டுருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான கேம் தான் நேத்து. எனக்கு அதுதான் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நம்ம வந்து இவனை சொல்றோம் இவ்வளவு திட்டுறோம்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அப்படி பண்ணியிருந்தவன் தான் இப்ப பண்ண எக்ஸாக்ட்லி. இது மாட்டேங்கிறான். வந்து நம்ம சும்மா வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு இவன் கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அந்த அந்த சரக்க தாண்டி நம்ம யாருமே எதிர்பார்க்கல. கரெக்டா? நம்ம எல்லாருமே இப்போ எனக்கு வந்து ஒரு மார்டினெல்லி மேல இருக்கிற எதிர்பார்ப்பை நான் ஓடகார்ட் மேல வைக்க மாட்டேன். ஏன்னா என்னால மார்டினெல்லியோட லிமிடேஷன்ஸ் அவனுடைய பாசிட்டிவ்ஸை விட ஜாஸ்தின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் அவனை எதிர்பார்க்க ஆனா ஓடகார்டு நீ என் கேப்டன் ஆம்பான் போட்டிருக்கடா நீனு. நான் உங்ககிட்ட இருந்து மினிமமா எதிர்பார்ப்பேன். ஆமா இப்ப டெக்லன் ரைஸ் கேம் முடிச்சுட்டு அவன் அப்படி பண்றானா 105 மில்லியன் நீ சீசன் வின்னர் காமிச்சிருக்க. நீ உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம அவன் நல்லா விளையாடுற கேம் பெரிய கேம்லாம் டர்ன் அப் ஆகுறாங்கன்னு நம்ம அப்ரிஷியேட் பண்றப்போ இந்த கேம்லயும் அவன் டர்ன் அப் ஆகணும். எனக்கு இந்த கேம்லயும் அவன் விளையாடணும். நீ சுபிமெண்டியை நான் கூட்டு வரேன். எனக்கு சாக்கா வந்து நான் இது இவ்வளவு எதிர்பார்க்கறேன், சாக்காவை பிளாட்ஃபார்ம் பண்ண மாட்டோம் சொல்றேன்னா எனக்கு சாக்கா என்ன பண்ண முடியும்னு காமிச்சிருக்கான். எனக்கு தெரியும். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை கியோக்கரஸ் மேல வைக்க போறது கிடையாது. ஏன்னா கியோக்கரஸ் வந்து நீ ஒரு ஷாட் எடுத்து நான் நேத்திக்கு வந்து ஷாட் ஆன் டார்கெட் அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் நேத்து. ஆமா ஷாட் இல்ல அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் நானு. ஆமா நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க. அவன் வந்து பிளாக் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எனக்கு இதுக்கு மேல கியோக்கரஸ் ஸ்போர்ட்டிங்ல போட்ட 50 கோல்ல 20 கோல் இந்த மாதிரி தான் போட்டிருப்பான். 1-on-1 ஆமா கீப்பரோட ஓடி போய் நீ ஷாட்டே எடுக்க முடியலையேப்பா. அவன் தடுக்கி உழுந்து வந்து உன்னை ஓவர்டேக் பண்றான். அவன் வர்ஸ்ட் பாக்கலாம் கியோக்கரஸ்லாம். ரொம்ப ரொம்ப இல்ல எனக்கு அந்த இடத்துல அவன் கிட்ட பால் போடும்போது எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் அவன் அடிப்பான்லாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஹானஸ்டா சொல்லணும்னா நான் அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஒரு கார்னர் வின் பண்ணி தருவாங்கிறத நான் அவனோட எனக்கு வந்து அவன் இருந்தது இந்த ஒரு லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனே. அவன் கோல்லாம் அடிச்சிருந்தானா வந்து அது எனக்கு பர்சனலா அது போனஸ் தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல. ஏன்னா அடிச்சிருந்தா கடா வெட்டி ஊருக்கே விருந்து வச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் தான். அதே மாதிரிதான் செலிப்ரேட் பண்ணலாம் பாருங்க. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்.
அதே மாதிரி ஹரிலாம் பாவம் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சோம்னா நான் டான்ஸ் ஆடுவேன் ட்வீட் எல்லாம் வேற போட்டேன். இல்ல அதே மாதிரி கேம்ல ஒரு இடத்துல மார்டினெல்லி ஊர் சுத்தி எல்லாரும் மத்த நேரம் எல்லா நேரமும் நாய் சைட் பாஸ் அடிக்கும். அப்ப வந்து 3 பேர் இருக்காங்க. அப்போ யோக்கரஸுக்கு பாஸ் தரான். அவன் போய் அந்த கார்னர் பிளாக் கிட்ட போய் 3 பேத்துக்கு நடுவுல கபடி விளையாண்டு பால விட்டான். டேய் மார்டினெல்லி உனக்கு அறிவு இருக்கா? பேசிக்கா ஒரு உனக்கு இத்தனை நாள் விளையாண்டுருக்க, அவன் கூட தான் விளையாண்டுருக்க, அவனுக்கு வரும் வராதுன்னு தெரியாதா தெரியலையா? இந்த டைம்ல நீ என்ன பண்ணிருக்கணும்னா பேக் பாஸ் போடணும். கண்ட நேரம்லாம் பேக் பாஸ் போடுற நாய் நீ இப்ப போய் அவன் கிட்ட கொடு வாழ. சான்ஸ் கிரியேட் பண்றாரா சேனலை போட விட்டு. எனக்கு அது எனக்கு நீ சொல்ற சீக்வன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கு. அவனும் நேரா ஓடுவான் பால் வச்சுட்டு கார்னர் பிளாக் ஓடுவான். 2 பேர் மேல தட்டி விட்டு பால விட்டுருவான் திருப்பி மறுபடியும். அவனுங்களே வந்து ரொம்ப எல்லாம் போராடலாம் மாட்டானுங்க. அவனுக்கு வந்து 2 பேர் இந்த காலை மட்டும் தான் விடுவான், அவனே விட்டுருவான். இது எதுக்குடா ஆமா நீ அவனுக்கு பாஸ் போடுற? ஆமா யாரா நீ? ஏன்டா இப்போ இவன் இப்படிலாம் ரெண்டாவது பண்றீங்க? நம்ம கட்டிடுறோம் அப்படியே. ஆ, ஆ. இன்னொன்னு ஆட்டோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கிளியர் பெனல்டி கொடுக்கவே இல்ல. அன்னெசரி இதே இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பெனல்டி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீ என்ன பண்ண கேம்ல? அதான் நீ என்ன நீ பண்ண? என்ன பண்ண? 17வது டீமோட உனக்கு எதுக்கு பெனல்டி? நம்மளுக்கு அகைன்ஸ்டா கொடுத்திருந்தா நம்ம டிஸ்கிராசியம் தான் சொல்லிருப்போம் அத. அதான் ஆ, நீ என்ன பண்ண? ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? நீ சொல்ல வேண்டியது சாண்டேஸே நான் ஒன்ஸ் அகெயின் என்ன மாஸ்டர் கிளாஸ் போட்டு போயிட்டாருங்க என் கூட அப்படின்னு தான் நீ சொல்லணும். பெனல்டி கிளியர் பெனல்டி ஐம் சர்ப்ரைஸ்ட் அப்படி இப்படின்றான். இல்ல சமமாக எடுத்துருந்தாங்க. டீம் விளையாடுனது நீ செய்யறத வச்சுதான்டா நீ சர்ப்ரைஸ் ஆயிருக்கணும். எனக்கு வந்து எனக்கு இல்ல சீரியஸா அது பெனால்டிலாம் அதை நம்ம டிபேட்டாவே கொண்டு வர தேவையில்லை. ஏன்னா அது அந்த அளவுக்குலாம் அது ஒரு டாக்கிங் பாயிண்டே இல்ல. பெனால்டி கிடையவே கிடையாது bro அது. அது பெனால்டியே கிடையவே இல்ல. கிடையாது. அது ஒரு அவன் கமெண்ட்ரியில சொன்ன மாதிரி நேச்சுரல் ஆர்ம் மூமெண்ட். அதை யாருமே அதை பெருசா கூட பேசல. அதை வந்து நம்ம இன்ஃபேக்ட் பெருசா கொண்டு வரதே அவங்களுடைய வந்து தப்பு பிளேயரே தான். பின்னாடி மேல பிரஷர் போட்டு அதனால வந்தது அது. ஆக்சுவலா அவங்களுடைய பிளேயரே 2 பிளேயர் இடிச்சுக்கிட்டு வந்தது ஆமா அது. அது வந்து அவன் வந்து எந்த விதத்திலயுமே வந்து நம்மள இம்பீட் பண்றதோ இல்லாட்டி நம்மளுக்கு கோல் ஸ்கோரிங் இதுல இருந்தோ அதெல்லாம் எதுவுமே எடுக்கவும் இல்ல. நான் ஆமா டிம்பர் போட்ட ஃபவுலுக்கே கண்டிப்பா பெனல்டி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் அந்த பிகினிங்ல. அவுட் சைட் த ஆமா பாக்ஸ்ல இருந்து ஒரு yellow கார்டு வாங்குவானே, ஆமா நான் அதுக்கே பெண்ணு கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா அவன் வந்து விழுறது வந்து அப்படிதான் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இது பண்ணானுங்க. ஸோ எனக்கு வந்து இதுதான் இந்த கேம்ல வந்து ரிவ்யூன்னு பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ரேங்க் செஷன் மாதிரி தான் அது. கிடையாது ஆக்சுவலா bro. ரொம்ப நாளைக்கு கிடையவே அப்புறம் வந்து நம்மளே ஒரு ரேங்க் செஷன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மொத்தமா. இது வந்து ஃபுல் ரேண்ட் ஆன் செஷன் தான் இது. நிறைய பேர் வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்றோம் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. பட் ஆனா என்னதான் நம்ம இந்த நல்ல சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இந்த நல்ல சுச்சுவேஷன் வந்துட்டு மாறுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது நம்ம பார்த்துருக்கோம். ப்ராபப்ளி என்னோட ஆமா பிடிஎஸ்டி பேசுறதா கூட இருக்கலாம். நான் பார்த்துருக்கேன் இந்த கரெக்ட் மாதிரி bro. ஒரு விஷயத்த மாறுறது. பட் ஆனா நம்ம வந்து இப்ப ஃபேஸ் பண்ண போற டீம்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் செட்டப் பண்ண போறாங்க. ஆமா நான் சொன்ன மாதிரி we were happy that we've got a lot of இந்த பிக் கேம்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் த வேங்கிறது நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். பட் ஆனா இதுக்கு மேல நாளைக்கு அடுத்த வாரம் யுனைடெட் நம்ம ஹோம்ல தான் விளையாடுறோம். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கேம் முடிச்சுட்டு போறப்போ நம்ம செல்சி கேம் வின்னுக்கு அப்புறம் இந்த கேம் இப்படி விளையாடினப்போ இதை முடிச்சுட்டு நம்ம இன்டரும் போய் விளையாடுவோம். நம்ம ஆள் சும்மா இல்லாம இன்டருக்கும் போயிட்டு வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்டர்ஸா அங்கேயும் போயிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண விட்டு ஏதாச்சும் செய்ய விட்டுட்டு அடுத்த கேம் யுனைடெட் வர்றப்ப எனக்கு இன்டர் கேம்ல வின் பண்ணினாலும் யுனைடெட் கேம் ஜெயிப்போங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இப்போ இல்ல. கரெக்ட் எனக்கு இப்ப பார்த்தா எனக்கு யுனைடெட் டிரா ஆகும். அடுத்த லீட்ஸோட எல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். நம்ம எந்த டீம் எல்லாம் இன்னும் விளையாடுறதுக்கு இருக்கோ அந்த டீம் பிரென்ஃபோர்டோட ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுவோங்கிற ஒரு தாட் தான் என் மைண்ட்ல வந்து இப்ப பிரைமரியா இருக்கே தவிர்த்து நம்மளால ஒரு ஸ்கேம் பண்ணி ஒரு வின் பண்ண முடியும், ஒரு செட் பீஸ்ல கோல் போட முடியும், எல்லாட்டி பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் என் மைண்ட்ல இல்ல. நான் அதுக்குன்னு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டூம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லல. பட் ஆனா இந்த சீக்வன்ஸ் இந்த கேம் இந்த ஐசோலேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணின விதம் அண்ட் வென் வி லுக் க்ளூலெஸ் வி லுக் ரியலி க்ளூலெஸ்ங்கிற ஃபேக்டர் வந்துட்டு ஒரு அந்த அந்த கவர்ட்லி அதுதான் வேர்டு. அது வந்து ஒரு தைரியமே இல்லாம விளையாடின ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு அது வந்து ஒரு போக போக இதே மாதிரி தான் விளையாட போறோங்கிறப்ப அது எனக்கு வந்து ஒரு சின்ன பயத்தை கண்டிப்பா உருவாக்குது. ஐ டோன்ட் நோ அபௌட் யூ கைஸ். ஆமா இல்ல எனக்கு ஆமா என்னன்னா bro. நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேம்ஸே வந்து நம்ம வந்து சரியா விளையாடலைன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் வருது. நம்ம வந்து ஒன்று நீங்க இந்த கேம் ஐசோலேஷன் சொல்றீங்க, பட் நான் வந்து லீகை பொறுத்த வரைக்கும் இதுதானே. எனக்கு என்னமோ அந்த ஒரு வில்லாவோட செகண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை நம்ம தூக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எல்லா கேமுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. அட் டைம்ஸ் நம்ம பிளேயர்ஸ் வந்து க்ளூலெஸ்ஸா இருக்கானுங்க. ரொம்ப பிரேவா விளையாண்ட கேம் எல்லாம் வந்து நம்ம நல்லா தான் விளையாடுறோம். அதுல பிரைம் எக்ஸாம்பிளே அந்த வில்லா கேம் எல்லாம் தான். நம்ம ரொம்ப பிரேவா இருந்தோம். இப்போ லிவர்பூல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து நம்ம நல்லா விளையாண்ட கேம் தான். நம்ம பிரேவா விளையாண்டோம். லைக் ஃபைனல் எண்ட் கோல் இல்ல, பட் ஸ்டில் நம்ம நல்லா விளையாண்டோம். அந்த மாதிரி டீம் டேர்ன் அப் ஆனாலே போதும்.
நம்ம நம்ம பிரேவரிக்கு கிடைச்ச ஏத்த ரிவார்டு கிடைக்கும். பட் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அட்டாக்கிங் ஸ்ட்ரென்த், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபுல்லா வச்சிருக்கான், எல்லாம் ரெடியா இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் இந்த மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன், ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாத சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம டீம் இவ்வளோதானாங்கிற இவ்வளோ தைரியம் இல்ல, நம்பிக்கை இல்லைன்னு பேசுற மாதிரி இருக்கு. ஸோ அது நம்ம ரெக்டிஃபை பண்ணும். ஆமா. ஹேமந்த் கடைசியா ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் bro நானு. சொல்லு. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ப்ரோ உண்மை. ஒண்ணு, நம்மளோட சிஸ்டம் அண்ட் ஆர்டட்டா டாக்டிக்ஸ் நம்ம அட்டாக்கர்ஸை ரொம்ப கெடுக்குது. இல்ல ஆர்டட்டா ஒரு ஜீனியஸ், இவனுங்களை வச்சு லீக் அடிக்கிற வரைக்கும் நம்மள சண்டை போட்டு கூட்டு போறது ஆர்டட்டா ஒரு ஜீனியஸ். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. ஆனா இது உண்மையா பொய்யான்னு நம்மளால எப்ப கண்டுபிடிக்க முடியும்? ஆர்டட்டா கேமரா தான் கண்டுபிடிக்க முடியும். எண்ட் ஆஃப் தி சீசன்ல தான் தெரியும். So, ஏன்னா இது டூ திங்ஸ் cannot be true வந்து இங்க அப்ளை ஆகாது ப்ரோ. ஒன்னு உன் டாக்டிக்கல் செட்டப்னால நம்ம ஏன்னா நம்ம அட்டாக்கர்ஸ் எல்லாருமே தண்ணி குடிக்கிறானுங்க ப்ரோ. ரொம்ப இது இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் வந்து தெரியல. ஒரு அட்டாக்கர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான், ஒரு அட்டாக்கர் போர் ஆடுறான் அப்படின்னா நம்ம மன்னிச்சு விடலாம். இருக்கிற 8 அட்டாக்கருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கான். ஸோ உன் டாக்டிக்கல் செட்டப்பே தப்பா இருக்கு. இல்ல இவங்களால இவ்வளவுதான் கிண்ட முடியும், என்னோட டாக்டிக்கல் செட்டப் டிஃபென்சிவ் அவுட் ஆஃப் பொசிஷன் தான் நம்மள வருஷம் கூட்டினு போகுது அப்படின்னு இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. நான் சொல்றேன், எப்படியாவது எப்பா 7 குண்டலா வாடா அப்படி இப்படி நம்மள புலம்ப வச்சிருவானுங்க போல இருக்கு இவனுங்க. இது புலம்பிட்டு தான் இருக்கும். அது வந்து ஒண்ணு இப்ப நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் புலம்பிட்டு தான் இருப்போம், அது வேற. பட் என்னன்னா நம்ம வந்து சோசியல் சிஸ்டம், யார் வேணா கோல் போடுவாங்க, அது ஒரு நம்ம எவ்வளவு தூரம் ஒரு அட்வான்டேஜா சொல்றோமோ, எந்த ஒரு பிரச்சனைனா எவனா ஒருத்தன் கை தூக்கி வந்து கோல் போட்டுறான் அப்படின்னு நம்ம அது எவ்வளவு பெரிய ஒரு அட்வான்டேஜா கோல் ஸ்ப்ரெட் பண்றது சொல்றோமோ, இந்த மாதிரியான கேம்ல அதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். எவனுமே கை தூக்கலைன்னா ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மிங் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹாலண்டோ இல்லாட்டி ஒரு கேடிபியோ இல்லாட்டி ஒரு சாலாவோ செய்யறான், இல்லாட்டி ஒரு ப்ரூனோவோ இவன் கிட்ட போட்டானா நம்மளுக்கு எல்லாம் செய்வான்டான்னு. அப்படி இருந்த சாக்காவையும் இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்றான்னா இதுல ஏதோ ஒரு இந்த மாதிரி அந்த சோஷியலிஸ்ட் சிஸ்டம் cannot be applied every single time. அங்கதான் நீ டீவியேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும். அந்த நம்ம ரிஸ்க் எடுத்தா ரிவார்டு கிடைக்கும், தில்லுக்கு துட்டு. லீக்ல ரிஸ்க் எடுக்கலனா லீக் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் வந்து அதனாலதான் ப்ரோ நம்ம கப்புமே ஜெயிக்கிறது கிடையாது ஹார்ட் அட்டாக்ல. ஆமா, நம்ம ரிஸ்க் எடுக்கணும். நேத்துலாம் பாத்தீங்கன்னா யாரு பார்த்து இன்னைக்கு இவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டர்ன் பண்ணுவான் கேமேன்னு யாருமே சொல்ல முடியாது. ட்ரை ஹேவ் ஒருத்தன் தான், அவனையும் கூட்டு வரல. எனக்கு வந்து தெரியல. என் மைண்ட்ல இருந்தது கேப்ரியல் ஹெட்டர் போடுவான்பா, கார்னர் எடுங்கப்பா, கேப்ரியல் ஹெட்டர் போடுவான்பா அப்படினா என் மைண்ட்ல. எனக்கு வந்து கேப்ரியல் ஹெட்டர் இல்லாட்டி ஹேவர்ட்ஸ் வந்து ஏதாச்சும் தட்டி விடுவான், இல்லாட்டி வந்து சாக்கா ஏதாச்சும் பண்ணுவான். இல்ல ஹேவர்ட்ஸ் உள்ளே வரல, கேப்ரியலுக்கு ஹெட்டரே போல. சாக்காவை எனக்கு வந்து நம்மளே வந்து சாக்காவை வந்துட்டு ஒரு 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 நல்ல பிளேயர்ல இருந்து இறக்குறோமோன்னு ஒரு திடீர்னு ஒரு ஃபீலிங்கும் வருது. அவனை வந்து நம்ம வந்து ஒழுங்கா பிளாட்ஃபார்ம் பண்ணாம, நீ வந்து ஒரு சைட்ல நீ வந்து எப்படி வேணா போட்டு ஆடிக்கும், அந்த சைட்ல இருந்து அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. மார்டினெல்லியும் சும்மா இருந்தான், ட்ரோசார்டு வந்துட்டு நல்ல பிளேயர், பட் ரொம்ப நல்ல பிளேயர் இல்ல. எப்படின்னா இந்த சீசன்ல ஒரு ஜாப் பண்றான், நீ வாரம் அவனை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் லீக் அடிக்க போறேன்னு சொல்றா, அந்த மாதிரி பிளேயர் கிடையாது ட்ரோசார்டு. அந்த மாதிரி நம்ம இருக்கிற ஒரு பிளேயர் சாக்காதான். நம்ம அவனையும் அவுட்புட் ஃபுல்லா எடுக்க மாட்டேங்கிறோங்கிறப்ப எனக்கு வந்து இது வந்து இந்த பாயிண்ட்ல எனக்கு கொஞ்சம் ஒரியிங்கா தான் இருக்கு, கிவன் பாஸ்ட் பிடிஎஸ்டி அண்ட் வாட் எவர் இட் இஸ். பட் அகைன் சீசன் இன்னும் 16 கேம் இருக்கு. 16 கேம்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ இல்லையோ, சிட்டி கொஞ்சம் மொக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு கேஹிலாம் வந்துட்டான்னா அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, சிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணின டீம். ஸோ ஆல் தே நீட் இஸ் ஓகே, இவங்களும் மொக்க தாண்டா பண்றானுங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தா பிடிச்சிருவானுங்க. அண்ட் உனாய் எமரியோட ஆஸ்டன் வில்லாவை நானே தான் சொல்லியிருக்கேன் பல தடவை சொதப்புவாங்கன்னு. அந்த சொதப்புல பாக்குற வரைக்கும் நம்ம லைட்டா எடுத்துக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தப்பு. அது நம்ம உங்களை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். இல்ல அது எவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நம்ம வந்து 16 கேம்ஸ் we need 48 பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் வந்து அதுதான் சொல்லுவேன், அவன் ஸ்லிப் ஆவான் இவன் ஸ்லிப் ஆவான்னு நம்ம வருஷம் அடுத்தவனையே அந்த ஐபிஎல் டீம்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நாங்க குவாலிஃபை ஆயிருவோம். அவன் இந்த 4 மேட்ச் 4 டீம் தொடர்ந்து தோத்தா ஆர்சிபி பிளே ஆஃப் வந்துருவான், சென்னை பிளே ஆஃப் வந்துருவான். அதெல்லாம் வேணாம். நம்ம கப் அடிக்கணும்னா நம்ம தான் ஜெயிக்கணும். அவ்வளவுதான், ஜெயிப்பான் தோப்பான்லாம் இல்ல. நம்மளுக்கு ஸ்குவாட் இருக்கு, அதுக்கு தான் சம்மர்ல ஸ்பெண்ட் பண்ணா. இல்லாட்டியா ஜனவரிலேயே ஒரு 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணு. ஒன்னும் இல்லாதவனே ஸ்பெண்ட் பண்றான், நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல. இத்து போன டாட்டனாமே வந்து காண கேலகரையெல்லாம் மண்டை கிளவி கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு அதுதான் எனக்கு வந்து இவனை வச்சுட்டு நம்ம ஸ்பாரிங் போட்டோம்டா, கேடிபி ப்ரூனோட இவனை வச்சுட்டு நம்ம ஸ்பாரிங் போட்டோம்டா. ஒரு காலத்துல நினைச்சாலே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு லைட்டா. சோ
ஓடேகார்ட பேசாம இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம். ஒரு 2 கேம் எசேக்கு 4 கேம் பெஞ்ச்ல உட்கார வச்சு ஓடேகார்டையும் உட்கார வை. எசேக்கு ஒரு 4 கேம் ரன் குடு. அவன் ஒண்ணுமே பண்ணலையா? சரி ஒத்துக்கிறோம். இவனுக்கும் ஸ்கில் இல்ல, அவனுக்கும் ஸ்கில் இல்ல. இவனுக்கு 2 பேத்தையும் மாத்தி மாத்தி ஒப்பேத்திக்கலாம். நீ அதுவும் பண்ண மாட்டேங்கிறேன்னா, அப்புறம் எதுக்கு அவன 65 மில்லியன் குடுத்து வாங்கிட்டு வந்த? அவன் வெறும் அந்த அந்த 2 கேம் ஹேட்ரிக் அடிச்சுட்டு, ஓகே ஹி இஸ் சைனிங் ஆஃப் த சீசன்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கும் டைம் குடு. அவனையும் விளையாட விடு. இந்த மாரி கேம்ல அவனுக்கும் லைக் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் ஆஃப் கேம்ஸ் குடுத்தா தான் அவனோட பொட்டன்ஷியல் அவன் வந்து காமிக்க முடியும். ஒரு டிஃபரன்ஸ் ரிக்கி மேக்கரா. பாண்டிங்க ஒரு ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச்க்கு அப்புறமா ஐயோ எனக்கு கிரிக்கெட் வர மாட்டேங்குதுங்க, ரோஹித் சர்மா நீ கேப்டன் ஆயிடுப்பான்னு சொல்லி கொடுப்பா தெரியுமா? ஓடேகார்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் மேன். இல்லடா எனக்கு ஓடேகார்டை தாண்டி இதெல்லாம் ஆட்டடா தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஆட்டடா தான். ஆட்டட்டாவும் இருக்கு. நம்மளோட அதான் சொல்றேன் bro, நம்ம 5Y ரூட் காஸ் அனாலிசிஸ் இது போட்டீங்கனாலும் முற்றுப்புள்ளி வந்து ஆட்டடா தான். ஏமா ஆனா டீம்ல பிக்கஸ்ட் இது வந்து ஆட்டடா தான்டா. இது ஆமா. நல்லது நடந்தா அவனுக்கு ஆட்ரிபியூட் பண்றானா, மோசமா நடந்தா அவனுக்கும் அதுல பங்கு இருக்கு கண்டிப்பா. அவனை ஆமா. வந்து ஸ்காட் ஃப்ரீயால விட முடியாது. அது வந்து ஒரு நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ற ஓவர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நான் எவ்வளவு ஆட்டட்டா பிரேஸ் பண்ணுவேனோ, தப்பு நடந்தா அதுல அவனுக்கு பங்கு இருக்கிறது தான் உண்மை. 2 மேட்ச் நில்லாம் டைட்டில் வின்னிங் டீமுக்கு அசிங்கம் ப்ரோ. ஏதோ நான் சொல்றேனே ஸ்கேம் பண்ணி இப்படி ஆச்சுடா எண்டுல ஒரு 10-10 16 ஓன் கோல் 10 பரவாயில்ல. ஆனா அந்த ஓன் கோலையே கிரியேட் பண்ண வைங்க. நான் அவ்வளவுதான் கேட்கிறேன். அதையாச்சும் பண்ண வைங்க. நீ செட் பீஸ்ல கோல் போட்டுக்கோ, ஓன் கோல்ல கோல் போட்டுக்கோ, எல்லாச்சும் ஏதாச்சும் வந்து உள்ளுக்குள்ள ரெஸ்லிங் ஆடி கோல் போட்டுக்கோ, எப்படி வேணா. ஆனா அந்த கோல் வரணும். நீ வந்துட்டு கோல் தினேஷ் சொன்ன மாதிரி தான் 1-1 வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுப்பேன். எனக்கு வந்து சந்தோஷம் இல்ல, இவ்வளவு கடுப்பா இருக்காது. அந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கம் வந்துட்டு திஸ் பாயிண்ட் இன் தி சீசன் இட்ஸ் ரியலி பேட். எனக்கு அதுதான் வந்துட்டு அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துருச்சுன்னா அப்புறம் கிரியேட்டிவிட்டி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு அந்த பழைய பிடிஎஸ்டி இருக்கு. ஒரு 4-5 கேம் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிரும். அப்புறம் வந்து நம்மளால வந்து அப்புறம் தான் வந்து இவனுக்கு புத்தி வந்து ஓகே நம்ம வந்து ஏதோ இடத்துல தப்பு பண்றோம்னு அவன் நோட்டீஸ் பண்ணுவான். இந்த சீசன்ல அது கொஞ்சம் ஸ்டெம் பண்ணிருக்கோம்டா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டிரா நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஏன்னா இந்த சீசன்ல எப்பயுமே ஒரு டிரா போனோம்னா ஒரு வின்னிங் ரன்ல போயிடுவோம், ஒரு லாஸ் போனோம்னா ஒரு 5 கேம் வின் பண்ணிடுவோம் அக்ராஸ் காம்படிஷன். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு பிஎல் கேம் டிரா பண்ணிட்டு நடுவுல செல்சி கேம் வின் பண்ணோம். அது வந்து அட்டாக்கிங் வைஸ் நம்ம வந்து ஓவராலாவே டாமினண்டா இருந்தோம் அந்த கேம்ல. அட்டாக் ஒண்டி கிடையாது, ஓவராலா டாமினண்டா இருந்தோம். தட் ரிசல்டட் இன் us ஸ்கோரிங் த்ரூ அட்டாக். இந்த கேம்லயும் மறுபடியும் 0-0 வந்தது வந்துட்டு அது எனக்கு வந்து ஒரு புது இது மாதிரி இருக்கு. இப்ப இருந்து நம்ம வந்து ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரணும்னா பிஎல் கேம்ஸ்ல கண்டினியூஸா நமக்கு ஒரு வின்னிங் ரன் போகணும். ஒரு 5 கேம் வின்னிங் ரன் போகணும். அந்த 5 கேம் வின்னிங் ரன் போனா ரொம்ப கஷ்டம். தைரியமா ஆடணும். அதான் தைரியமா பாஸ் அடிக்கணும் ப்ரோ. பால் லூஸ் பண்ணுவோங்கிற ஒரு பயத்தோடயே ஆடிட்டு இருந்தோம்னா இண்டில் வந்துட்டு நம்ம வந்து கேம் லூஸ் பண்ணுவோங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள தான் போவோம். அது எந்த கேம்ல அப்ளை ஆகணுமோ அந்த கேம்ல தான் அது அப்ளை ஆகணும். எல்லா கேம் நீ வந்து ஒரு லிவர்பூல் சிட்டியோட விளையாடுற மாதிரியே நான் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பெர்ன்லியோடய விளையாடுவேன்னா அப்புறம் நம்ம டீம் மேல நம்மளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, நம்ம டீம் மேல நம்மளுக்கு என்ன ஒரு இது இருக்கு, அது என்ன ஒரு அந்த கரேஜ் எங்க இருக்கு அதுக்கப்புறம். எனக்கு அதுதான் நான் வந்து நம்ம நிறைய ரேண்ட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ரிவ்யூவா பாப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டோம். இல்ல ஓடிட்டு தான் இருக்கு. நீ இருக்கு ஓடிட்டு தான் இருக்கு. அது திருப்பி அதுவே கிரியேட் பண்ணி ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயமா இருந்தது. நான் தான் கேமுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், யுனைடெட் வின் பண்ணதுக்கு அப்புறம் கேரிக்கு ஒரு ரோப் போட்டிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். கரெக்டா கேரிக்கு ஒரு ரோப் போடுறான்டா அப்படின்ட்டு. அந்த ரோப்பை பிடிச்சி ஏறதுக்கு பதிலாக இல்ல கயிறு வேணாம் மயிறு வேணாம்னு தூக்கி போட்டுட்டு நாங்க இப்படிதான் தலையாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குதிச்சோம் அந்த மேட்ச்ல. அதுதான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது. எனக்கு என்னன்னா அடுத்த வாரம் லிவர்பூல் எப்படியாச்சும் சிட்டியை பாயிண்ட்ஸ் டிராப் பண்ண வச்சாலுமே ஒரு டிராவா நடந்தாலுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோமாங்கிற பயம் எனக்கு வந்து இருக்கு. அடுத்த வாரம் உல்ஸ் இல்ல இன்னும் அவங்க லிவர்பூல் போனோம், பிரிட்ஜ்ல போய் விளையாடணும், சிட்டி ஸ்பர்ஸோட விளையாடணும், அந்த கேம் எல்லாம் இருக்குல்ல. அந்த கேம் கணக்குலயே சேர்த்துக்காதீங்க. அவனுங்க சின்ன பசங்க, நான் ரெக்ஸம் போனாலே தோப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு அங்கெல்லாம் அவங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாலும் எனக்கு நாம எடுப்போங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எனக்கு வில்லா டெஃபினட் ஜெனுவினாவே பயமா இருக்கு. வில்லா நம்ம வந்து அவங்க டிராப் ஆஃப் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த பயம் போறாது நான் சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு என்னவோ பிளேயர் ரேட்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிளேயர் ரேட்டிங் ரொம்ப சிம்பிளா முடிச்சலாம். நீங்க ராயாக்கு ஒரு 6 கொடுக்கலாம். பயம் காமிச்சிட்டான் நம்மளுக்கு 2 தடவை நீங்க சொன்ன மாதிரி. அதனாலதான் 6 கொடுக்கலாம் ராயாக்கு. அவன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்லிட்டே வரேன், மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க வந்து எனக்கு நடுவில் சொல்லுங்க. டிம்பர் ஒரு 4 or 5 வெரி வெரி புவர் கேம். நம்ம டீம்ல லீக் ஜெயிக்கிறதுக்கு 3 பேருக்கு தான் தகுதி இருக்கு. ராயா,
சலீபா, கேப்ரியல். மிச்சம் ம். எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான் ப்ரோ. அவனுக்கு தான் bro அந்த முனைப்பு காமிக்கிறானுங்க. லீக் எப்படியாவது ஜெயிக்கணும், டைட்டில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு அந்த முனைப்பு காமிக்கிறது இவனுங்க 3 பேர் தான் ப்ரோ. மிச்ச நான் ஆட்கள்லாம் ரைஸ் வந்துட்டு கிட்ட வாங்கி எதிர்பார்த்தேன். ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். ஏன்னா ரைஸ் தான் வந்துட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்றான். ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் ஆக்சுவலி. ரைஸ் கிட்ட நான் அது எதிர்பார்த்தேன். எனக்கு ரைஸ் சாக்கா ஆமா 2 பேருமே ஜெயிக்கணும்னு டிசப்பாயிண்ட். சொல்லுவான். பாஸ் சலீபாக்கு தான் போடுவான். எனக்கு அது ரைஸ்லாம் 2 பேருமே எனக்கு வந்து டிசப்பாயின்ட்மென்ட் தான் அது. அது நான் எதிர்பார்க்கல. ஸோ யா ஐ மீன் ராயானா 6, டிம்பர் ஒரு 4, 5, கேப்ரியல் ஒரு 6, சலீபா ஒரு 6, ஒயிட் வந்து அவனும் ட்ரை பண்ணான் ஒரு 5, 6. மிட்ஃபீல்ட் ஓடகார்டு 2, 3 தான் கொடுப்பேன் நானு. சுபிமெண்டி ஓட ஒரு 6, ரைஸ் வந்துட்டு ஒரு 4, 5 அவ்வளவுதான். ரைஸ் எதுவுமே பண்ணல. அட்டாக்ல பார்த்தோம்னா நானி மார்டினலி 2, கியோகரஸ் 1. எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல கியோகரஸ். நோனி ஒரு 4 இல்லாட்டி 5 கொடுப்பேன் நான், அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வந்து அவன் 5 கொடுக்குற அளவுக்கு தான் அவனுமே பண்ணான். ஓரளவு ரிஸ்க் எடுக்கிறான் ப்ரோ நானி. அவன் நானி எனக்கு அவன் ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் அவன் வந்துட்டு அவனை வந்து இன்னும் அமுக்கி போடுறாங்களோன்னு தோணுது எனக்கு. எனக்கு இந்த மாதிரி கேம்ல எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்டா. இந்த மாதிரி கேம்ல எல்லாம் நம்ம டிஃபென்ஸ் பிளஸ் ஆடக்கூடாதுடா. எனக்கு அது சுத்தமா வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்குது ஆக்சுவலா. எனக்கு அதனால இல்ல நானி சப்ஸ்டியூஷன் நான் கொஞ்சம் காண்டாயிட்டேன் நான். எனக்கு காண்டாயிடுச்சு. எனக்கு செம்மையா காண்டாயிடுச்சு. நான் யோசிச்சிருந்தேன் சரி சாக்காவை லெஃப்ட்ல இருந்து ஆட விடு. அதையாச்சும் பண்ணு நீ எதாச்சும் ஒண்ணு மாத்தி பண்ண. சாக்கா தானே உன்னோட இருக்கையிலே பெரிய பிளேயர். மாத்தி விட அந்த சைடு. எதுவுமே இல்ல பண்ணாம நீ எதுக்கு பண்ணின்னு இருக்க? இல்ல நானி விளையாடுறது பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. லைக் அட்லீஸ்ட் அவன் ஏதோ ட்ரை பண்றான், உள்ள மடிச்சு 2 பேர்த்த தாண்டியாச்சும் போறான்னு. பட் என்ன சொல்றேன்னா, அவன நேத்து தூக்குனது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். அந்த இடத்துல வந்து அவன ஆமா நானிய லெஃப்ட் சைடுல போட்டு சாக்காவ ரைட் சைடுல ஏதாச்சும் போட்டிருந்தா ஒண்ணு பண்ணு. டிம்பர் ஏதாச்சும் இருக்கான். அவனை லெஃப்ட் நடந்திருக்கும். சைடுல போடு. நீ ட்ரொசார்ட கூட்டு வரையா அப்படின்னா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் மாத்து. நீ ம். ஒண்ணு நீ ட்ரொசார்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீ சொல்ற சாக்காக்கு நிகழ் இருக்கு அதனால அவன் ஸ்டார்ட் பண்ணல அதனால லேட்டா வரான். அப்ப ட்ரொசார்ட ஸ்டார்ட் பண்ணு. எதுக்கு மாட்டேன்? எதுக்கு 3 ரன்னர் ஓடுறானுங்க? யார் கிரியேட் பண்ண போறானுங்க? எல்லாம் கீழே வந்துட்டு ஓடகார்ட் கிரியேஷன்லாம் எப்பா எனக்கு கேம் அப்படியே மண்டை வலிக்குது எனக்கு அப்படியே பாக்குறப்போ. இல்ல கடைசியில சீசன் எண்ட்ல எவனாச்சும் ஒருத்தன் மோஸ்ட் சான்சஸ் கிரியேட்டட்னு அதுல ஸ்டாட் வந்து தூக்கிட்டு வந்தா ஓடகார்ட் பேர செருப்பை கொண்டு அடிக்கணும் அவனை அது எல்லாம். வந்து பாத்துட்டு அவனா அந்த தூக்கிட்டு வந்தா அப்படி ஓடகார்ட் பாரு இவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கிராஃப் கீஃப்லாம் தயவு செஞ்சு மக்களே கண்ணுக்கு தூக்கிட்டு வராதீங்க ஏன்னா என்கிட்ட. இதுதான் இந்த அதுவும் 2.4 ஓடையாட இன்னொன்னு விருத்தத்தை கொண்டு வந்ததுல இருந்து வர்றது ரொம்ப தப்பு. ஏன்னா அதுதான் அவன் விளையாடுறது 2.4 நம்மளுக்கு தெரியுது. அவன் என்ன கிரியேட் பண்ணான்னு தெரியல. இவனுக்கு அவன் இந்த சலிபாக்கு போடுற பாஸையும் ஒரு சான்ஸ்னு எழுதுறானுங்களா இல்ல வேணே ப்ராக்சி போட்டு எனக்கு எழுதுறானுங்களான்னு தெரிய அதுதான் மாட்டேங்குது. புரியல. இது வந்து நீ இப்ப செய்யற எண்ட் ஆஃப் த சீசன் எல்லாம் பாக்குற எல்லாம் அதுல வந்து ஒரு எதுக்கு வந்து நீங்க வந்து ஓடகார்டு இவ்வளவு டேய் என்னடா கிரியேட் பண்றான் அந்த XG 2.4 நான் கண்ணால பாக்குறேன்டா மேட்ச். பி மாதிரி இருக்குடா மேட்ச். அது எந்த XG 2.4 அது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ வந்து ஷார்ட் ஆன் டார்கெட்டே இல்லங்கிறப்போ அந்த XG வச்சு நான் என்ன செய்யறது? நான் என்ன இது கடைக்கு அடகு வைக்க கூட முடியாது. அது என்ன செய்யறது நான் அதை வச்சுக்கிட்டு? ஒரு ஆமா மயிர் பிரயோஜனமும் கிடையாது அந்த எக்ஸியை வச்சுக்கிட்டு. இப்ப நீ இல்ல மேட்ச் பாக்குறவனுக்கு தெரியுது அது என்ன நடக்குது, எவ்வளவு நம்ம வந்து அவுட் பர்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு சீரியஸா இந்த கேம் அதுவும் மெரினோ கொண்டு வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் 2 கொடுப்பேன் நான் மேக்ஸிமம், அவ்வளவுதான். எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் கோச் ஃபார் அ வின் சொல்றதே எனக்கு புரியல. கோச் ஃபார் அ வின்ங்கிறது இந்த கேம்ல நீ ஆனா நேத்து பண்ணவே இல்ல ப்ரோ. இம்போஸ் பண்ணணும். நீனு இம்போஸ் பண்ணி அவங்களுக்கு திணற ஓடணும். நீ பயனோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பயன் ஓப்பனா விளையாடுறாங்க இல்ல ஓப்பனா விளையாடாத டீமே நீ திணற ஓடுறதுதான் உன் வேலை. நீ அந்த டீமை திணறவே விடல எந்த பாயிண்ட்லயுமே. நம்ம தான் திணறணும். வந்து இது ஹோலி டிசப்பாயிண்டிங் ட்ரா. ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு அடுத்த கேம் யுனைடெடோட நல்லா பர்ஃபார்ம். இன்டர் கேம் வந்து எனக்கு கவலை இல்லை. பட் இன்டர் பத்தி லைட்டா பேசுவோம். இன்டர் கேம் பத்தி கவலை இல்லை. பட் யுனைடெட் கேம் வி நீட் டு டூ சம்திங். ஹோம்ல வேற விளையாடுறோம். அவங்க வந்து நியூ மேனேஜரோட வராங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் காமிக்கணும். சோ இல்ல இன்டர் கேம் எல்லாம் வந்து நம்ம வந்து சாமி கொடுத்துடலாம். இந்த நீ 3 பாயிண்ட் கூட வச்சுக்கோ உங்களுக்கு இல்லையா, கொடுக்க மாட்டாங்க. போரிங் நில்றா. நாங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் தோத்து போடுறேன். தேவையே இல்ல. அடுத்த மேட்ச் கைரத்தோட தானே இப்ப ஜெயிச்சிடலாம். அதான் சொல்றேன். இவென்ச்சுவலி கைரத்தை வர வச்சு அடிக்கலாம். ஏன்னா அவங்க நம்மளோட ஹோம் கேம் தான். ஸோ எப்படி இருந்தாலும் யாரை போட்டாலும் ஆடி 3 பாயிண்ட் எடுக்க போறோம். ஆமா இன்ட்ரோட எல்லாம் ரிஸ்க் எடுக்காத. கெப்பாவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி சின்ன பசங்களை ஹின்கேப் இந்த மஸ்கேர இன்ஜுரி இருந்தது. அவன் நார்காட சென்டர் பேக்கா ஆமா போட்டு ஆடு. மஸ்குவேரா ஜீசஸே விளையாட வந்து விடு. அவன் வந்து அவன்கிட்ட 3 பேர்த்துல அடி வாங்கி மிதி வாங்கி இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல. இல்ல அவன் ஈத்தன் ஆடட்டும், இவன் ஆடட்டும், கை ஹாவர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும். இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணலனா அட்லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டாவது 30 நிமிஷம் கூட அவனுக்கு. அவன் யுனைடெட் கேம்ல அது 20 நிமிஷம் ஆட முடியற அளவுக்காவது அவன் ரெடியா இருக்கட்டும். அதுக்கெல்லாம் Yes. யூஸ் பண்ணு. ஈத்தன் நிறைய ஆடட்டும். சாக்காலாம் வந்து வரவே வேணாம் அந்த சைடு. ட்ரொசார் ஆடட்டும், மார்டினெல்லி இந்த கேம்ல ஆடட்டும். சாம்பியன்ஸ் லீக்ல தான் நல்லா நார்கா விளையாடுறான்னு தெரியுது. இதுல அங்க விளையாடட்டும். அவன் போச் மோடோட ஹார்ட் அட்டாக் அடிக்கிறானா அதானே அவனுடைய லெவல். அங்க ஆடட்டும்டா அவன் பரவாயில்லடா. இல்ல இது அதே மாதிரி விகடன் ஓடைகாடையும் போட்டு விளையாட விட்டோம். அப்பதான் ஆமா அவன் ஆடிட்டு கடைசி இவன் எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு 60 நிமிஷம் அவனுக்கு பாலே நீ சொன்ன மாதிரி தான் பாலே கொடுக்காம அதான் பண்ணுவானுங்க இந்த மேட்ச் எனக்கு ஆமா தெரிஞ்ச வரைக்கும். நீங்க பாருங்க பாலே நான் வந்து பாலே தொட மாட்டாங்க நம்ம எஸ்ஏலாம் நம்ம டீம்ல.
எனக்கு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்துட்டு பால வாங்கணும்னா அவன் தான் கீழே இறங்கி வந்து எவ்ரி டைம் வாங்கணும்னா அப்போ அந்த சுபிமண்டி மாதிரி ஒரு 6 எதுக்கு வச்சிருக்கோம்? நம்ம வந்து சலீபா வந்து ஒரு புது லெவல் அன்லாக் பண்றான் பால் வச்சுன்னு சொல்றோம். பால் பிளேயர்ஸ் அவ்வளவு பிளேயர் இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு இன்னொரு உன்னோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் எதுக்கு கீழே இறங்கி வந்து பால வாங்கணும்? நீ என்ன இது அப்ப ரைஸோடைய ரோல் தான் என்ன? நம்ம ரைஸோடைய ரோலை பெரிய கேமுக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு சின்ன கேமுக்கு நீ ஏதாச்சும் பண்ணிக்கூடா ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கு அவன் பண்றது. லைக் அவனுக்கு வந்து ஒரு டைரக்டடா அவன் வந்து பண்ற மாதிரி இல்ல நிறைய விஷயங்கள். அவன் உசுரை கொடுத்து வேலை பண்றான், அதெல்லாம் ஓகே. பட் அட்டாக் வைஸ் அவன் என்ன பண்ணணும்? அது எதுவுமே வந்து ஒரு டிஃபைனா ஆகல. அவன் வந்து பாக்ஸ் கிராஷ் பண்ணி கோல் போடுறான், ஓகே. பட் ஏன் அடுத்த மேட்ச்ல என்ன நடக்க மாட்டேங்குது? அந்த மேட்ச்ல வந்து 2 கோல் போட்டான் பாக்ஸ் கிராஷ் பண்ணி. அதுக்கப்புறம் அதோட செம்பிளன்ஸே இல்லையா? அது நம்ம பார்க்கவே இல்லையா அந்த மாதிரி எதுவுமே? செம்பிளன்ஸ் இருக்கு. ஆனா ரைஸுக்கு வர ஷாட் எல்லாம் தொடைக்கு நெத்திக்கு இங்க இங்க இருந்து தான் ஷாட் போறானுங்க. இருக்கும். ஏதோ வந்து ஆமா. அவன் ஏதோ அக்ரோபாட்டிக்ஸ் அடிச்சு ஏதோ ஜிம்னாஸ்டிக் காம்படிஷனுக்குள்ள போறான். ஃபுட்பால் தானே ஆடின்னு இருக்கான் அவன். காலுக்கு போடுங்களேன் பால். அதான் காலுக்கெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு போட்ட மாதிரியே தெரியல. அதே சுத்தமா மாதிரி போடல. அந்த என்னை கேட்டா இன்டர் கேமுக்குலாம் வந்து ஓடைகார்டு விளையாடுவலாம். நீ விளையாடுறா, சும்மா விளையாண்டு போடுறா, சைட் பாஸ் தானே நீ பண்ணு. ஏன்னா புது ஸ்கில் வந்து புது பிளேயர் அன்லாக் பண்றாங்கிறான். அன்லாக் பண்ணி மட்டும் என்ன எண்ட் கோல் வருது? அன்லாக் ம். பண்ணா அட்லீஸ்ட் அதுல ஒரு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வராததுக்கு அவன் எதுக்கு ஸ்கில் அன்லாக் பண்ணி என்ன பண்ண போறான்? அதுக்கு தேவையே இல்லை. பேசிக் திங்ஸ் பண்ணாலே போதும், கரெக்டா பாயிண்ட் எடுக்கணும். அதான் நான் நினைக்கிறேன். பண்ண ஸ்டிக் டு மாட்டோமே பேசிக்ஸ், தானே இருக்கு. நம்ம வந்து அவ்வளவுதான். நம்மளே ஒவ்வொரு ஐட்ரேஷன் நம்மளுடைய கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் கேம் சேஞ்ச் ஆகிறது ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே நம்ம ஏதோ ஒரு விதத்துல லிமிட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஓவரால். அவுட் ஆஃப் பொசிஷன் தான் ப்ரோ ஆகுது. அதுதான் நானி எல்லாமே. மடுவகே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானா, அவுட் ஆஃப் பொசிஷன் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். ரைட் ம். பேக் மாதிரி டிஃபெண்ட் பண்ணலாம் நானு மடுவகே. டிம்பர் கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி ம். டிஃபெண்ட் பண்ணலாம் ம். ஆமா ஆமா. மடுவகே. மார்டினெல்லி அவுட் ஆஃப் பொசிஷன் இஸ் பர்ஃபெக்ட். நமக்கு யாராவது லெஃப்ட் பேக்கே இல்லைனா மார்டினெல்லி லெஃப்ட் பேக்ல போட்டு ஆடலாம். ம். அந்த ம். அளவுக்கு மார்டினெல்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் அவுட் ஆஃப் பொசிஷன். கியோகரஸ் பர்ஃபெக்ட் டு சேஸ் த பிளேயர்ஸ். அவன் இல்ல, அவன் ஸ்போர்ட்டிங்லாம் சென்டர் பேக்கா தேர்ட் சென்டர் பேக்கா விளையாடலாம் ப்ரோ. இவனுக்கு ஆமா கேப்ரியலுக்குலாம் இன்ஜுரி ஆயிடுச்சுங்களா, அவனை பின்னாடி போட்டா அவன் பாஸ் எல்லாம் வராது. அவனுக்கு அவுட் பாசிங்லாம் ஆஃப் எதிர்பார்க்க பொசிஷன் முடியாது. பயங்கரமா இம்ப்ரூவ் பண்றான். ஆன் த பால் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் காமிடானா இல்ல ஒண்ணுமே கிடையாது. யாருமே இல்ல. சுத்தமா இல்ல. சோ இன்டர் கேம் யாரு ஸ்டார்டிங் லைன் வைக்கலாம்? கெப்பா இல்லாட்டி யார் வேணா ஆடுங்கடா, மயிரா பூச்சி அப்படிங்களா? இல்ல, கெப்பா கெப்பா தான் ரயா தான் ப்ரோ கெப்பா விளையாடுவான். கெப்பா கெப்பா நம்ம சொல்றோம், பட் ரயா தான் விளையாடுவான். கெப்பா அது கைராத்தோட ஆடுவோம். பாப்போம், நம்புவோம். ராயா, MLS, கேப்ரியல் தான் ஆடி அவன, வேற வழி இல்ல. சலீபா உட்காந்து வைப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மஸ்கேரா வந்துட்டானுங்க ப்ரோ. மஸ்கேரா மஸ்கேரா ஆடுவான் மஸ்கேரா நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுவானான்னுலாம் தெரியல ப்ரோ. அது இல்ல கொஞ்சம் இல்ல டூ சலீபாக்கு ஏர்லி தான். பதிலா மஸ்கேரா ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் மேபி அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கும் கண்டிப்பா மஸ்கேராக்குன்னு தான் நம்புறேன். ஒயிட் ஆட மாட்டான், எனக்கு தெரிஞ்சு டிம்பர் தான் ஆடுவான் ரைட் பேக். ஒயிட் ஆட ஒயிட் மாட்டான். எல்லாம் இனி ஒரு 10 நாளைக்கு மார்லி ஃபுட்பால் பிச் சால்மன் பக்கமே ஆடுவான். சேர்த்திக்க கூடாது. மார்லி மார்லி சால்மன் சால்மன் ஆல்ரெடி ஆடுவான். அவனுக்கு செகண்ட் தேவையான ஹாஃப்ல வருவான் எனக்கு மைலேஜ் தெரிஞ்சு. எடுத்தாச்சு. ஆமாமா, ஒயிட் எல்லாம் நம்ம தேய்ச்சிட்டோம். அது மறுபடி தேய்ச்சிட்டே இருக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். ஆமா. அதுல இல்ல அட்லீஸ்ட் நீ ப்ரோ பண்றியா? ஒயிட் நீ டிம்பர் வந்து ரெண்டு பேருக்குமே ரெஸ்ட் அகாடமில இருந்து வேணும் அந்த ப்ரோ. பையன் இருக்கானே, அவனையெல்லாம் கொண்டு வர மாட்டான் ப்ரோ. ஜாஷ் நிக்கல்ஸ கொண்டு வந்து ஆட விடு. எனக்கு ஏன்னா கவலையே இல்ல. நீ யாரோ வேணா ரெண்டு பண்ணு, பேருமே நானா வேணா பண்ணுவேன். கண்டினியூஸ் 90 ஆடி இருக்கானுங்க ப்ரோ. ரைட் டிம்பர் செல்சி அண்ட் ஆமா ஃபாரஸ்ட் ரெண்டு பேரும் ஆமா 90 ஆடி இருக்கானுங்க. ஸோ ஆமா ரெண்டு ஆமா பேருக்குமே ஆமா ஆமா ஆமா. ரெஸ்ட் வேணும். இப்ப என்ன பண்றான்னு பார்க்கலாம். சால்மனை கொண்டு வரானான்னு பார்க்கலாம் அந்த கேம்ல. என் மிட்ஃபீல்ட் வந்துட்டு நீ யாரை வேணா போட்டுக்கோ. நீ வந்து நார்காட் ஆனா எனக்கு ரைஸ் நார்காட் ஆட மஸ்கேரா சால்மன். ஓ சென்டர் பேக் வந்து நார்கார்டு வித் கேப்ரியலா? ஓகே. ஸோ அதான் மிட்ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைஸ், சுபிமெண்டிலாம் ஆடக்கூடாது. நீ ஓடகார்டு ஆட விட்டுக்கோ, நார்கார்டு மெரினோ ஆட விட்டுக்கோ, மெரினோ ஆட விட்டுக்கோ. அவ்வளவுதான். எனக்கு அது வந்து கவலையே இல்ல. நீ அட்டாக்ல ஆட விடுறியா? அட்டாக்ல எவன் வேணா ஆடு. ஈத்தன் சாக்கா ஆட வேணாம். ஈத்தன் ஆட விடு. நம்மளோட ஈத்தன் ஆட விடு. போர்ட்ஸ்மத் மிட்ஃபீல்ட் ஓகே ப்ரோ. எனக்கு போர்ட்ஸ்மத் மிட்ஃபீல்ட் ட்ரை பண்ணலாம். அதான் எனக்கு வந்து மறுபடியும் நீ மார்டினெல்லியே ஆட விடு. மறுபடியும் நீ வந்து இல்லாட்டி அப்படி இல்லையா ட்ரொசார்ட் ஆட விட்டுட்டு அந்த பக்கம் நோனி ஆட விடு. சாக்கா ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னா. ஏன்னா அடுத்து கண்டிப்பா அடுத்த வீக்கெண்ட் கேமுக்கு சாக்கா கண்டிப்பா தேவை. ஸோ ஏதோ ஒன்று இந்த இன்டர் கேம்ல என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற ஒரு மூல தான் இருக்கேன். ஸோ அதுதான். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? டோன்ட் 1-0 கேருங்கிறியா? இன்டர் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, 0-0 டிரா ஆனாலும் பரவாயில்ல. யா ஏன்னா இந்த ஸ்கோரிங் ரிசல்ட் நமக்கு இம்பாக்டே ஆக போறது இல்ல. அட்டாக்கிங் ஃபுட்பால்னு ஒன்று ட்ரை பண்ணுங்கப்பா இன்டர் கூடயாவது. ஏன்னா நல்ல டீமை பிடிச்சிங்கடா அட்டாக்கிங் ஃபுட்பாலை ட்ரை பண்றதுக்கு. அமுக்கி போட்டு அப்படியே வந்துட்டு எதுவுமே நவுறாம அதான் இருப்பானுங்க. சொல்றேன் bro நானு. அதான் சொல்றேன் நானு. ட்ரை பண்ணுங்க. அந்த கேம்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா லீக் இதுக்கு மேல இப்படிதான் ஆடுவானுங்க. கரெக்ட் ஏன்னா நம்ம தோத்தாலும் ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது bro. கரெக்ட் ஆமா. மைரா போச்சுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கரெக்ட்
கோல் போடுறோமோ இல்லையோ சான்ஸ் நம்ம பார்த்துட்டு பரவாயில்லப்பா 10 சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்கப்பா அப்படின்ற மாதிரியாவது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவாது ட்ரை பண்ணுங்கப்பா. அவ்வளவுதான் நான் கேட்கறேன். இந்த மேட்ச்ல ஸ்கோர் லைன்லாம் செகண்டரி தான். ஃபேர் பாயிண்ட். யா ஸோ ஸ்கோர் லைன் எனக்கும் தெரியல, அது எப்படி வேணா ஆகட்டும், அது டிராவோ லாஸோ வின்னோ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் டு சி பெட்டர் பிளே, அது அவ்வளவுதான். ஸோ மக்களை இதுதான் நம்மளுடைய கேமோடைய ரிவ்யூ. ஒரு சில ஒரு குரூப் we are fighting on 4 fronts. டிசம்பர் 2ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து 7 பாயிண்ட்ஸ் நம்ம லீட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். டேய் இவனுங்கெல்லாம் இந்த சீசன்ல இருந்து ஆர்சனல் ஃபேன் ஆனாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு இவனுங்கெல்லாம் பார்த்தா. இல்ல அது ஃபேன்ஸ்க்கு இடையில வந்து பேனிக் வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கும் பிடிக்காதுதான். நான் வந்து பிடிக்கும்னு சொல்லல. இப்ப நிறைய பேர் இப்ப நம்ம இந்த கேம் பேசினதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு நீங்க பேனிக்ல தான் பேசுறீங்க, கிரிட்டிசிசம்ல தான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்ணை மூடனா பாட்டில் பண்ணிடுவோமோ பாட்டில் இப்படிதான் ப்ரோ என் காதுல கேட்டுனே இருக்கு. தயவு செய்து கரெக்ட் தான். அது எனக்கு புரியுது. பட் ஆனா வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு வந்து இந்த பக்கம் பேசுறவனையும் எதுவும் சொல்ல முடியல, அந்த பக்கம் பேசுறவனையும் எனக்கு எதுவும் சொல்ல முடியல. அந்த மாதிரியான, ஏன்னா நான் பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன் இப்ப நான். அதுதான் எனக்கு வந்து எனக்கு அந்த பக்கத்துல இருக்கணும் பார்த்தாலே காண்டாவது இல்ல. ஆக்சுவலி ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில், அந்த சிட்டியோட ஃபர்ஸ்ட் தடவை டைட்டில் விட்ட போது வந்து நம்ம வந்து ஃபேவரேட்ஸ் எல்லாம் போட்டோம். நம்ம வந்து அந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சா போதும், வந்தது எல்லாமே நம்மளுக்கு போனஸ் தான். அப்புறம் தான் மார்ச்சும் போதுதான் ஓகே நம்ம உண்மையாலும் டைட்டில் ஜெயிக்க போறோம்னு நினைச்சானுங்க. செகண்ட் சீசனும் அதேதான். இந்த தடவை டாப் 2ல ஃபினிஷ் பண்ணா போதும். அந்த ஃபேஸ் 3லயோ 4லயோ இருந்தோம். இப்ப வந்து நம்ம ஃபேஸ் 7க்கு வந்துட்டோம் ப்ராஜெக்ட்ல. இனி இந்த தடவை ப்ராஜெக்ட் வந்து அடிக்கலைன்னா வந்து நம்மளதான் அடிப்பானுங்க. அந்த ஒரு பேனிக் இருக்கதான் செய்யுது எனக்கு. அதனால ஏன்னா இட்ஸ் ஹை டைம். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா மேனேஜரும் ஏதோ ஒன்று டெலிவர் பண்றான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம லைட் பல்பு காமிக்கிறது, லிவர்பூலுக்கு ஸ்டேடியம் எஃபெக்ட் போடுறது, அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு தேவை 3 பாயிண்ட். ஒரு அப்படியே டைரக்டா ஆலார்னத்துக்கு போயிட்டான். இல்ல நான் சொல்றது 3 பாயிண்ட் தான் எங்களுக்கு தேவை. நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. பிளேயரை வந்து 11 பேர்த்தையும் ஒரே ரூம்ல அடிச்சு வச்சு ஜெயில போடுற மாதிரி அந்த டாக்டிக்கல் போர்டையே காமிச்சிட்டு இருந்தீங்கனாலும் 24 மணி நேரமா பரவாயில்ல. நீ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன மயிர் வேணா பண்ணிக்கோ. அது எண்டு எங்களுக்கு தேவை 16x3 48 பாயிண்ட். கடைசியில கப்பு தான். நீ அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம பேசின பேச்சு அப்படி. நம்ம மேனேஜரு நாங்க வந்து இப்படி இருக்கோம், இந்த லெவல்ல டிரான்ஸ்ஃபர் இருக்கோம். ஸ்ட்ரைக்கர் கேட்டியா ஸ்ட்ரைக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க, மிட்ஃபீல்டர் கேட்டியா மிட்ஃபீல்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, டிஃபெண்டர் கேட்டியா டிஃபெண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? எஸ்ஏவையும் அடுத்தவன்ட்டு இருந்து புடுங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப நீ அவனை யூட்டிலைஸ் பண்ணி இந்த வருஷம் அட்லீஸ்ட் இந்த தண்டத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்ல தண்டத்துக்குலாம் இல்ல ப்ரோ. அவன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி இல்லாட்டி யோசிச்சு பாருடா. சாக்கா இல்லாத நேரத்துல அங்க ரைட் பேக்ல மார்டினெல்லி ரைட் விங் ஆடி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு நீனு. அல்டிமேட்டா 0 பிரீமியர் லீக் கோல் ஆடி இருக்கும். அது என்னமோ உண்மைதான், அல்டிமேட்டா 0 பிரீமியர் லீக் கோல்ஸ் தான். பட் ஆனா நம்ம விட்டு கொடுத்துதான் இருக்கோம் இந்த எபிசோட்ல. ஒண்ணும் பண்ண முடியாது மக்களே. இதுக்கு மேல பேசிட்டு இருந்தோம்னா நாங்க 3 பேர் இன்னொரு அரை மணி நேரம் இந்த கேமை பத்தியே பேசுவோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா எல்லாமே ஒரே விஷயமா தான் வந்து முடியும் கடைசியில. மறுபடியும் அது அந்த மாதிரியான ஒரு செஷன் தான் இது. லைக் நான் ஜென்ரலா எபிசோட் பண்றப்போ அந்த மாதிரியான ஒரு செஷனா போகக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பட் இந்த கேம்ல வந்துட்டு கண்டிப்பா நடந்தது, நாங்க பார்த்தது, மென்டலி நாங்க இருக்கிற ஜோன், 3 பேருமே இருக்கிற ஜோன், இது வந்து இங்க வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் ரீசனா பேசுற மாதிரி நாங்களே தான் ட்ரை பண்றோம். டெவில்ஸ் அட்வொகேட்டா வாய்ஸ் ஆஃப் ரீசனா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பேசுறது கூட எங்க யாருக்குமே வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இந்த கேம்ல வரல. அதனாலதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட பண்ண முடியல. நான் முதலே அதனாலதான் சொன்னேன். இந்த கேம் வந்து எப்படியோ ரேண்ட் செஷனா மாறிடுச்சு. ஐ திங்க் அந்த கேமுக்கு நாங்க பண்ணின ரேண்ட் வந்து ஜஸ்டிஃபைடுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல நாங்க பேசினதை கிரிட்டிசைஸ் கூட பண்ணலாம், நாங்க ஹோல் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இந்த எங்களுடைய மென்டல் ஸ்டேட் இந்த பாயிண்ட்ல இப்படிதான் இருக்கு. ஐ திங்க் இந்த ஒரு பிடிஎஸ்டினாலையும் இருக்கலாம், இல்லாட்டி நானே சொல்லிருக்கேன் 38வது கேம்ல தான் முடியுது அப்படின்னு. ஆனா 38 கேம் வரைக்கும் போறப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் பிடிக்கிறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும். அந்த கான்பிடன்ஸ்னாலயும் இல்ல, பிடிஎஸ்டினாலதான் மட்டும்தான். கரெக்ட். சோ அது வந்து கொஞ்சம் எஃபெக்ட காமிக்க ஆரம்பிக்குதுங்கிறது வந்து இப்போ இப்படி பேசுறது வந்து எங்க 3 பேருக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிடிக்காது. we don't want to talk like this about our team. அதுதான் உண்மை. ஒரு ஃபேனா வந்துட்டு அல்டிமேட்டா உள்ளுக்குள்ள நீ வெளியே இருக்கிறவங்க கூட போய் சண்டை போடுவோம் நம்ம கிளப்பை பத்தி பேசுறப்போ. ஆனா உள்ளுக்குள்ள பேசுறப்ப நம்ம விட்டு எப்படி வேணா வந்து பேசுற மாதிரியா தான் இருக்கும். பட் நம்மளே இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஜோன்ல புஷ் பண்ணி பேச வைக்குதுன்னா அது இந்த கேம் மென்டலி நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. ஸோ ஹோப்ஃபுல்லி
இதெல்லாம் மாறும். நம்ம அடுத்த கேம்ல இன்னொரு வின் எடுப்போம். இன்டர் கேம் மைரா போச்சுன்னு விடுவோம். யுனைடெடோட வின் எடுத்து இன்னொரு ரன்ல போவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோட்ல முடிச்சுக்கிறோம். 80 நிமிஷம் வந்து பயங்கரமா ரன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. நான் அந்த டைம் பாக்குறப்பெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பேசுறதுலயே போயிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது ரவுண்டு நான் நேற்று நைட்டே ஸ்டீவன்ஸ் ப்ரோட ரவுண்டு போயிட்டு தான் வந்திருக்கேன். அதுதான். சோ உங்க டீம் கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்கறவங்களுக்கு இந்த ஒரு எபிசோட் வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம், என்ன எதிர்பார்க்கிறோங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். அகைன் we are still in a very good position. இதுக்கு மேலயும் இந்த லீக் நம்ம அடிக்காம விட்டோம்னா அதுக்கு நம்ம மட்டும் தான் ரீசனா இருப்போம், வேற யாருமே ரீசனா இருக்க மாட்டாங்க. அந்த ரீசனை நம்மளா இருக்காம அந்த அண்ணாமலை மாதிரி சாட்டையால அடிச்சுக்காம இருக்க வேண்டியது நம்மளோட கையில தான் இருக்கு. அடுத்தவனை சாட்டையால அடிக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு தன்னை தானே அடிச்சுக்காதீங்கடா, அவ்வளவுதான்டா நாங்க கேட்கறது. அதை மட்டும் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டாலும் லீக் அடிச்சிடலாம்டா. பல காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா, கொஞ்சம் ஏதாச்சும் கொடுங்கறாங்கிற ஒரு விஷயத்தோட. ஒண்ணு ஜெயிச்சிட்டா ஒரு 10 வருஷத்துக்கு பேசிக்கலாம், அந்த ஒரு ஆசையும் தான் இருக்கு எனக்கு. ஒண்ணே ஒண்ணு நாங்க வந்து இன்னும் வரைக்கும் பேசுவோம் bro. நானும் ஒண்ணு ஜெயிச்சுட்டா இல்ல என் காலத்துக்கு நான் ஒண்ணு பாத்துட்டேன்டா. எக்ஸாக்ட்லி ப்ரோ, அதேதான் ப்ரோ. ஹோப்ஃபுல்லி இது வந்து இந்த மூடே வந்து அடுத்த வாரம் கேரி ஆகாம அடுத்த வாரம் வந்து நாங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா பேசுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் a lot தினேஷ் and ஹேமந்த் for joining me. Thanks a lot everybody for listening. எல்லாம் வந்து காமெண்ட் போடுங்க, அதே மாதிரி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, ரெசனேட் ஆகுற அந்த கருத்தாலும் சொல்லுங்க கமெண்ட்ல. கண்டிப்பா 99% ரெசனேட் மோட்ல தான் இருக்கானுங்க. ப்ரோ நீங்க ஹைப் பண்ணுங்கங்கறத விட்டுட்டீங்க. ஹைப் பண்ணுங்க. நாங்க டீம் ஹைப் பண்றோம், ட்ரை பண்றோம், டீம் எதுவும் பண்ண மாட்டேங்குது. நீங்க எங்க டீம் ஹைப் பண்ணி விடுங்க அப்படியே வரலன்னு. And yes, thanks a lot for joining. Take care guys. Have a good one. Bye.